வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. யா சையீதி சனதி கௌசி வ யா மததி குல்லி ظاهرا على الأعداء بالمدد مجير عرضي وخذ بيدي مدى مددي خليفة الله فينا محيي الدين مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم. الحمد لله بجميع محامده كلها ما علمت منها وما لم أعلم وعلى جميع نعمه كلها ما علمت منها وما لم أعلم عدد خلقه كلهم ما علمت منهم وما لم أعلم في كل وقت وحين. الحمد لله الذي تواضع كل شيء لعظمته والحمد لله الذي ذل كل شيء لعزته والحمد لله الذي خضع كل شيء لملكه والحمد لله الذي استسلم كل شيء لقدرته عدد خلقه ورضا نفسه وزنة عرشه ومداد كلماته ودوام ملكه. جزا الله عنا نبينا وسيدنا ومولانا خير الأنبياء والمرسلين محمدا صلى الله عليه وآله وأصحابه وأمته وسلم بما هو أهله عدد ما في علم الله ودوام ملك الله. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. رب تمم بالخير والسعادة وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب. رضينا بالله ربا وبالإسلام دينا وبسيدنا محمد صلى الله عليه وسلم نبيا ورسولا وبشيخنا غوث الأعظم محي الدين عبد القادر الجيلاني قدس الله سره العزيز شيخا ومرشدا. يا أصحاب الوقت أعيذوا بحكم نيابتي عن حكمكم. அளவிலா அருளும் அழகிலா அன்பும் இலகும் ஓர் இறையின் இனிய பேர் போற்றி மறுவிலா தெளிந்த முழுமதி எங்கள் உயிரினும் மேலான கண்மணி முஹம்மதுன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஆசிதனை வேண்டி குதுபுல் அக்தாப் கௌசுல் ஆலம் முஹியுத்தீன் அப்துல் காதிர் அல் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அவர்களின் துஆ பெற்றனை நாடியவனாய் ஆன்மீக குருநாதர்களின் ஆசிகளோடு எனது உரையை துவக்கம் செய்கிறேன். அல்லாஹ்வும் அவன் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எவைகளை எடுத்து நடக்குமாறு ஏவினார்களோ அவைகள் அனைத்தையும் எடுத்து நடக்கவும், எவைகளை விட்டும் விலகி நடக்குமாறு விலக்கினார்களோ அவைகள் அனைத்திலிருந்து விலகி நடக்கவும் ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் வசியத்து செய்து கொள்கிறேன். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். சங்கை பொருந்திய குருநாதர் குதுபுல் அக்தாப் கௌசுல் ஆலம் முஹியுத்தீன் அப்துல் காதிர் அல் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அன்னவர்களினுடைய நினைவை பொதிந்திருக்கிற இந்த உன்னதமான ரபியுல் ஆஹிர் மாதத்தில்
மகத்தான தொடர் நிகழ்வாக நடைபெறுகிற இந்த நல்ல மஜ்லிஸினுடைய 2வது தினத்தில் இந்த உயரிய தளத்தில் நம்மை எல்லாம் அந்த நேசரினுடைய நினைவுகளால் ஒன்று கூட்டி இருக்கிற ரப்புல் ஆலமீன் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நாளை மறுமை பதியில் உயர்ந்த பெருமானார் முஹம்மதுன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய உன்னதமான தலைமையில் ஒட்டுமொத்த ரசூல்மார்கள், நபிமார்கள், சித்தீக்கீன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்களான நல்லோர்கள், குறிப்பாக குருநாதர் கௌசுல் ஆலம் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அன்னவர்கள் அவர்களினுடைய சில்சிலாவை தொடர்ந்திருக்கிற உன்னதத்திற்குரிய ஷேகுமார்கள், பெருமக்கள், ஆன்மீக பெருவேதிகள் எல்லாம் சூடுகிற அந்த சொர்க்க சபையில் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களையும் நம்மை ஈன்றெடுத்த பெற்றோர்கள், நமக்கு மார்க்கம் ஒழுக்கம் போதித்து பண்படுத்தி ஆளாக்கிய ஆசிரிய பெருந்தகைகள், நமது ஜோடிகள், நமது பிள்ளைகள், நமது மாணவர்கள், நமது நட்பின் வட்டத்தினர்கள், நம்மை சார்ந்தோர்கள், சூழ்ந்தோர்கள், நமது வாழ்வின் உயர்வுக்கும் ஏற்றத்திற்கும் துணை நிற்கிற உத்தமர்கள் அனைவர்களையும் அல்லாஹ் ஒன்று கூட்டி அருள் புரிவானாக. சதைக்குரிய பெருமக்களே, இன்று எனக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு இறை நேசர்களின் ஜியாரத்தும் இறை பயணமே என்று கொடுத்திருக்கிறார்கள். அல்லாஹுடைய அருள் நிறைந்த நேசர்களான பெருமக்கள், குருநாதரனுடைய பாத கமலத்தை சுமக்கிற தகுதி படைத்த உத்தமர்கள், அல்லாஹுவினால் தீர்மானிக்கப்பட்டு இந்த உலகத்தில் அவர்களினுடைய அடையாளங்களாக, அல்லாஹுவின் அடையாள சின்னங்களாக பரிணமிக்கக்கூடிய பெருமக்கள். அந்த நேசர்களான பெருமக்களை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா மகத்தான இடத்தில் அவன் வைத்து அழகு பார்க்கிறான். அலா இன்ன அவுலியா அல்லாஹ், அலா இன்ன அவுலியா அல்லாஹ், அறிந்து கொள்ளுங்கள், நிச்சயமாக அல்லாஹுடைய நேசர்களான பெருமக்கள் அவர்களுக்கு லா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன், அவர்களுக்கு கவலையும் இருக்காது, அச்சமும் இருக்காது என்று அல்லாஹு சொல்கிறான். கவலை கொள்ளவும் மாட்டார்கள், அச்சப்படவும் மாட்டார்கள் என்று அல்லாஹு சொல்கிறான். அந்த கவலையும் அச்சமும் அற்றவர்களாக அவர்களினுடைய வாழ்வு அலங்காரம் பெற்று விடுகிறது. ஒருவர் கவலைப்பட வேண்டும் என்றால், அச்சப்பட வேண்டும் என்றால், வரக்கூடியதை நினைத்து அல்லது கடந்ததை நினைத்து இப்போதான் அவருக்கு ஒரு பயம் வரும். என்ன ஆக போகுதோ தெரியலையே அப்படிங்கிற அச்சம் ஏற்படும். கடந்ததை நினைக்கிற பொழுது ஒருவருக்கு ஆஹா இப்படி ஆகி போச்சே அப்படின்னு சொல்லி ஒரு கலக்கம் ஏற்படும். இந்த இரண்டை விட்டும் அவர்கள் பாதுகாக்கப்பட்டவர்கள். பரிசுத்தமான வாழ்வு அவர்களுக்கு வழங்கப்பட்டுவிடும். எனவே அவர்கள் சந்திக்கக்கூடியதும் சுகமாகவே அமைந்துவிடும். சோதனைகள் என்பது வேறு, ஆனால் அதன் மூலமாக கிடைக்கிற சுகம் என்பது வேறு. ஒரு தாய் பிள்ளையை ஈன்றெடுக்கிற பொழுது அவள் சோதனையை அனுபவிக்கிறாள். ஆனால் அது வேதனையா என்றால் இல்லை, அது சுகமானது. அவள் அந்த வேதனையை சுகத்தோடு ஏற்றுக்கொள்கிறாள். வயிற்றுக்குள்ளால் பல்வேறு விதமான அந்த பிள்ளைகளினுடைய சுழற்சிகள் ஏற்படுகிற பொழுது அசௌகரியங்கள் அனைத்தும் அவளுக்கு சோதனை தானே தவிர அது வேதனை கிடையாது. அது மாதிரி தான் இறை நேசர்களுக்கு சோதனைகள் ஏற்படும், ஆனால் அது வேதனைகளா என்றால் வேதனைகளாக அமையாது. அதெல்லாம் சுகங்கள். அந்த தாய்க்கு அந்த ஒவ்வொரு அந்த வயிற்றுக்குள்ளால் அந்த குழந்தையினுடைய அசைவுகள் சில அசௌகரியங்களை கொடுத்தாலும் அதை அவள் சுகத்தோடு தான் ஏற்றுக்கொள்வாளே தவிர அவள் ஏசுவாளா, என்ன இப்படி உதைக்கிறான், உலகத்தில் வார்த்தைகளை பயன்படுத்துகிற மாதிரி தன் பிள்ளை விஷயத்தில் பயன்படுத்துவாளான்னா மாட்டான். அதே மாதிரி தான் இறை நேசர்களான பெருமக்கள். இப்போ உலகத்தில் என்ன சட்டுன்னு திட்டிடுவாங்க. பொதுவாக ரசூலுல்லாஹ் பெண்களுடைய அடையாளத்தை, பெண்களுக்கான சில குணங்களை குறித்து சொல்லும் பொழுது
அதிகமாக சபிப்பாங்கன்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க. நாம் சொன்ன வார்த்தை கிடையாது, பெண்கள் கோபப்பட்டுறக்கூடாது. இது நாம் சொன்ன வார்த்தை அல்ல. இங்கே பங்கெடுத்திருக்கிற பெண்கள் அப்படி இருக்க மாட்டாங்க. ஆனால் அந்த குணம் இருக்குது, அவங்கக்கிட்ட அதிகமாக வெளிப்படக்கூடிய குணமாக அது இருக்குங்கிறத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அதே மாதிரி ஒட்டுமொத்தமாக நன்றியை மறந்து விடுவது, மறுப்பது அப்படின்னாங்க. கணவன் எவ்வளோ தான் செஞ்சாலும் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் அவளிடமிருந்து அவள் நாடக்கூடிய ஒன்று கிடைக்காமல் போகிற பொழுது ரைத்து மின்க ஹைரன் கத்துன்னு ஒட்டுமொத்தமாக கொட்டி தீர்த்துருவா. உங்கள்கிட்ட ஒன்றுமே நான் அனுபவிக்கலை அப்படின்னு சொல்லிடுவான்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. ஆம்பளைகள் இதை கொஞ்சம் புரிஞ்சுக்கிறாங்க. இதை புரிஞ்சுக்கிட்டால் பிரச்சனை இல்லை. ஆமாம் ரசூலுல்லாஹ் சொன்ன மாதிரியே சொல்கிறா அப்படின்னு அதோடு முடித்தா விவகாரம் இல்லை. அது இல்லாமல் எப்படி நீ சொல்வ, நான் அவனுக்கு அதெல்லாம் செய்யலையாங்கிற அந்த இதுக்கெல்லாம் போகக்கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சேர்த்தான் சொல்லியிருக்கிறாங்க இப்படிலாம் இருக்குது அப்படின்ட்டு. சரி, இப்படி சபிக்கக்கூடிய பெண்மணி எதுக்கெடுத்தாலும் வாயில் வார்த்தை, யாரோ ஒரு ஆள் ஏதாச்சும் ஒன்று பேசியிருக்கலாம், இல்லை ஏதாச்சும் ஒன்று லேசாக திட்டிருக்கலாம். அப்படி வரும்போது இவங்க ஒட்டுமொத்தமாக சபிச்சிருவாங்க, உருப்படாமல் போயிடுவான், விளங்காமல் போயிடுவான், அப்படின்னு சபிச்சிருவாங்க. ஆனால் தன் பிள்ளை காலால் எத்துகிறது, தன் பிள்ளை தனக்கு ஒரு சின்ன சௌகரியத்தை கொடுக்குது, அந்த தாயோட வாயிலேருந்து ஒரு வார்த்தை திட்டு வரலல்ல. எங்கே இவன் இப்போமே இப்படி இருந்தானா எப்படி உருப்பட போகிறான்னு தாய் கேட்பாவா? இப்போமே இப்படி நடந்தானா இவன்லாம் பெற்று எடுத்தால் எங்கே வழங்குவான்னு கேட்பாளா? மாட்டாக. ஏன்? அதெல்லாம் சுகம். எப்படி அந்த பிள்ளையுடைய ஒவ்வொரு உந்துதல்களையும் அவள் ரசிக்கிறாளோ, வேதனை தந்தாலும் அது சோதனைகள் தான் என்பதை உணர்ந்து கொள்வாளோ, அதை மாதிரி தான் ரப்பு தரக்கூடிய ஒவ்வொன்றையும் அவர்கள் நாவினால் அவர்கள் என்ன செய்ய மாட்டாங்க, அவர்கள் என்ன இப்படி சோதிக்கிறான் அப்படின்லாம் சொல்ல மாட்டாங்க. அதெல்லாம் அவங்களுக்கு சுகமான ஒன்று. இறை நேசர் பெருமக்களுக்கு அப்படி புடம்போட்ட தங்கங்களாக மாறிவிட்ட பெருமக்கள். அல்லாஹு தாலா சூரால் ஜாத்தியாத்தினுடைய 21வது ஆயத்தில் சொல்லுவான், அம்ஹசிபல்லதீன ஜிதரஹு ஸய்யாத் அன்னஜஅலஹும் கல்லதீன ஆமனு வஅமிலு ஸாலிஹாத். இப்படி நினச்சிக்கிட்டாங்களான்னு நல்லா கேட்குறான். எது? பாவங்களை செஞ்சாங்கல்ல, தீமை செய்து கொண்டார்கள அவங்களும், ஈமான் கொண்டு நல்லமல் செஞ்சாங்கல்ல அவங்களையும் நாம் சமமாக ஆக்கிடுவோன்னு நினச்சிக்கிட்டாங்களா? சவாம் மஹியாகும் மமமாத்துகும். இருவர்களுக்குமே அல்லாஹு சொல்கிறான். ரெண்டு பேரையும் சொல்லிட்டு பாவம் செய்தவர்கள் நல்லமல் செய்தவர்கள் ரெண்டு பேரும் சமமான சமம் கிடையாது அப்படின்னு நாமளே ஏற்றுக்குவோம். ஆனால் அதில் அல்லாஹ் தஆலா ரெண்டு பேருக்குமே சொல்கிறான், சவாம் மஹியாகும் மமமாத்துகும். ரெண்டு பேருமே அவங்க ஹயாத்தாக இருக்கிறதும் சமம், மௌத்தா போகிறதும் சமம். அப்படின்னா இந்த உலகத்தில் வாழுகிற பொழுதே நல்லமல்கள் செய்து இந்த ஈமான் விசுவாசம் கொண்டு நல்லமல் செஞ்சாங்கல்ல இவங்க பாவத்தில் திளைத்தவர்கள். இந்த ரெண்டு வர்க்கத்தினர்கள் தான் மனித வர்க்கத்தை இந்த ரெண்டாக தான் பிரிக்க முடியும். ஒன்று பாவிகள், இன்னொன்று சீதேவிகள், ரெண்டுன்னு. அவங்க இந்த உலகத்தில் அவர்கள் உயிரோடு இருந்தாலும் மரணமான மாதிரி தான். அல்லாஹுடைய நினைவில் இருக்கக்கூடியவர்கள் தான் உயிரோட்டமானவர்கள். அப்போ பாவத்தில் திளைத்தவர்கள் உயிரோடு வாழ்வதால் என்ன பயன்? அவர்கள் இறந்தது மாதிரி தான். இங்கே நல்லமல் செஞ்சு தன்னை உயிரோட்டப்படுத்தி கொண்டார்கள். இவர்கள் வாழுகிற காலம் மாத்திரமல்ல, மரணித்ததின் பின்பும் கூட அது மரணம் அல்ல, வாழ்வுதான் என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டுறான். சவாம் மஹியாகும் மமமாத்துகும். ஒருத்தனுக்கு வாழ்வு மரணம், இன்னொருவர்களுக்கு மரணம் வாழ்வு. அப்போ இரண்டு நபர்கள், இதில் இறை நேசர்களான பெருமக்கள் அவர்கள் இந்த உலகத்திலிருந்து விடைபெற்று சென்றாலும் அவர்களுடைய உயிரோட்டங்கள் துண்டிக்கப்படுமா என்றால் துண்டிக்கப்படாது என்பது தான் அறிஞர்களினுடைய ஏகோபித்த கூற்று. அவங்க ஒரு நாள் என்ன செய்ய மாட்டாங்க. பொதுவாகவே மரணம் என்பதே கூட துண்டிப்பின் அடையாளம் கிடையாது. நாளை மறுமையின் துவக்கத்தின் அடையாளம் தான் மரணம். அது ஒரு துண்டிப்பின் அடையாளம் கிடையாது. இதோடு துண்டிக்கப்பட்டு விட்டாச்சு அப்படின்றிருக்கான்னா இல்லை. நாளை மறுமையின் துவக்கத்தின் அடையாளம். அதனால தான் சையதுனா உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிற பொழுது, அல் கபரு மன்சிலத்தும் மின் மனாசிலில் ஆகிரா. அது மறுமையின் ஒரு வீடு. இந்தகால இங்கிருந்து அவன் பயணம் போகிறான். அப்போ இந்தகால் ஆகிறது, இங்கிருந்து புலம்பெயர்தல், இங்கிருந்து இடம்பெயர்தல். மின் தாரின் இலா தாரின் ஆகர். இந்த உலகிலிருந்து மறு உலகுக்கான பயணம்.
அதை டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்காக வேண்டி சில கருவி இருக்கிற மாதிரி மரணம் என்பது இங்கிருந்து அங்கு அவனை இடம்பெயர்த்துவதற்கான ஒரு சாதனம், அவ்வளவுதான். அந்த நேரத்தில் அவர் அப்படி இருப்பார், எல்லா நேரமுமே அப்படி இருக்க மாட்டார், அந்த நேரத்தில் அப்படி இருப்பார். அது ஒரு ப்ரொசீஜர். இந்த மாதிரி எடுத்து ஆளை இது பண்ணி அப்புறம் கொண்டு அங்கே வச்சதுக்கப்புறம் அங்கே இயங்குதல் அப்படிங்கிறது ஒரு ப்ரொசீஜர். இது எல்லாத்துக்கும் ஆனது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எல்லாத்துலேயுமே அல்லாஹ்வுடைய நாட்டத்திற்குள்ளால் தன்னை அகப்படுத்தியதால் இந்த ப்ரொசீஜரையும் அதுலேயும் நான் உடன்படுறேன்னு ரசூலுல்லாஹ் வந்தாங்க. நான் ரெண்டுலேயுமே கொடுக்கப்பட்ட எஃப்தரத்து லிகா ரப்பின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இந்த உலகத்திலே இருந்து சொர்க்கம் போகிறது, இன்னொன்று இந்த ப்ரொசீஜர் அடிப்படையில் மரணத்தை சுகிச்சு அங்கே போகிறது, ரெண்டில் எது வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் வளமையாக நடக்கிற எல்லாத்துக்குமான ப்ரொசீஜருக்குள்ளேயே நானும் வந்துடுறேன்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க, அந்த மாதிரி வந்தாங்க. சரி, ஹைர். அப்போ இங்கிருந்து அங்கு விடை பெற்று செல்லுதல். அப்போ உலகத்தில் இருக்கிற பொழுது ஒருவர் எப்படி நடத்தப்பட்டாரோ அவர் இங்கிருந்து இன்திகால் ஆனதற்கு பின்னால் அல்லாஹ்வினால் அதைவிட மிகச் சிறப்பாகவே நடத்தப்படுவார்கள். இங்கு எல்லை பெருமக்கள் சொல்லுவாங்க, இந்த உலகத்தில் ஒருவரிடமிருந்து அற்புதங்கள் வெளியாகிறது என்றால் அது எல்லைக்கு உட்பட்டது, ஷரியத்தின் வரம்புகளுக்கு உட்பட்டது. அதை தாண்டி அவர்களால் வெளிப்படுத்த முடியாது, வெளிப்படுத்தக்கூடாது. அது அதன் ஷருத்து. அந்த அக்ரிமெண்ட்டில் அவங்க சைன் பண்ணியிருக்கிறாங்க, அல்லாஹ் அப்படி வச்சுருக்கிறான். ஆனால் இன்திகால் ஆனதற்கு பின்னால், கபூரில் போனதுக்கு பின்னால், அப்போ அது வீரியம் எடுக்கும். ஏன்னா அங்கே ஷரியத்து வேறு, இங்கே உள்ள ஷரியத்து கிடையாது. அங்கே அதனுடைய அனுக்கிரகம் அதிகரிக்குமே தவிர குறையாது என்பது யதார்த்தமான உண்மை என்பதை பெருமக்கள் சொல்லி காட்டுவாங்க. அப்போ இங்கேயும் அங்கேயுமான ஒன்று. இப்போ நாம் கபரு அப்படின்னு போகும் பொழுது இன்றைக்கி எல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, அவங்கெல்லாம் எல்லாம் உயிரற்றவர்கள், புணங்கள் அப்படின்னு முடிவுக்கு வராங்க. இது யார் வரலாம் அப்படின்னா, விசுவாசம் இல்லாதவர்கள் அந்த வார்த்தையை சொல்லலாம். ஏன்னா அவங்களுக்கு நாளைக்கு மறுமைன்னு கிடையாது. இந்த உலகத்திலே அவங்க அப்படியே திரும்ப சுழற்சி முறையில் வர்ற ஆட்கள் நினச்சிக்கிறாங்க. அதனால தான் 7 ஜென்மங்கள் அப்படிங்கிறாங்க, மறுபிறவிகள் அப்படிங்கிறாங்க. அதை புரியாமல் சொல்கிறாங்க. பிறவி உண்டு, மறுபிறவி உண்டு. இங்கிருந்து அங்கு ஏற்கனவே ஒரு பிறவியாக ஆலமுல் அருவாகில் இருந்தாங்க. ஆலமுல் அருவாகிலிருந்து ஆலமுல் அர்ஹாமுக்கு வந்தாங்க, அடுத்த பிறவி. ஆலமுல் அருவாகிலிருந்து ஆலமுல் அசுபாப அஜிசாதுக்கு வந்தாங்க, இந்த பிறவி. அதுக்கப்புறம் ஆலமுல் பர்ஸஹுங்கிற கபருடைய பிறவி. அதுக்கப்புறம் பர்ஸஹிலிருந்து ஆலமுல் கியாம, நாளைக்கு மறுமைக்கு போகிறாங்க இல்லையா, அங்கு ஒரு பிறவி. இப்படி பல பிறவிகள் எடுத்து வராங்க. பார்த்தீங்களா? இந்த மறுபிறவி அப்படிங்கிறது அவர்கள் புரியாத காரணத்தினால், அதன் யதார்த்தத்தை உணராத காரணத்தினால் அவங்க இந்த உலகம்னு முடிவு செய்கிறாங்க. அங்கே போனால் அது எல்லாம் பிணங்கள், இயக்கத்திலிருந்து அப்பாற்பட்டவர்கள்னு அது அவங்க சொல்லலாம். மூமீன்கள் சொல்ல முடியுமான்னு சொல்லக்கூடாது. ஏன்னா மூமீன்கள் நாம் ஏற்றுக்கிறோம், கபருன்னு உண்டு, கபருக்குள்ளால் தனி வாழ்வு உண்டு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு காஃபிரான இறை நிராகரிப்பாளராக இருந்து அவர் கபரை சந்திப்பார் என்றால், அல்லாவின் கோபத்தையும் சாபத்தையும் பெற்றவர் கபரை சந்திப்பார் என்றால், அந்த கபரு நாம் இறங்கி 3 பேர் இறங்கி அந்த ஜனாசாவை வாங்கி உள்ளே வச்ச கபரு தான். நீங்கள் எல்லாம் எடுத்து மூடி எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த கபரினுடைய 2 பகுதிகளும் ஒன்றோடு ஒன்று இணைந்து விடும். அப்பொழுது அதனுடைய எலும்புகள் எல்லாம் நொறுங்குகிற சப்தத்தை மனிதர்களையும் ஜின்களையும் தவிர மற்ற ஜீவராசிகள் எல்லாம் செவிமடுக்குன்னாங்க. அந்த அப்படி நெருக்கி அந்த 2ம் சேருகிற பொழுது அதனால் ஏற்படுகிற உடைவுகளின் சப்தங்களை இந்த 2ஐயும் தவிர, எது மனிதர்களையும் ஜின்களையும் தவிர மற்ற ஜீவராசிகள் எல்லாம் செவிமடுக்குன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சரி, இது அடுத்தது மூமின்களான மனிதர்கள், அவர்களின் கபரில் அவர்களை வச்சு இறங்கணும். கொஞ்சம் இடுக்கு முடுக்கா வச்சு ஆளை தூக்கி அப்படியே வச்சு அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஆளாக மேலே ஏறி
அவங்கள படுக்க வச்சு இன்னொரு ஆள் அங்கனக்குள்ளே படுக்க முடியாது, அந்த ஒரு ஆளை தான் வைக்க முடியும். அந்த அளவுக்கு கரெக்டாக வச்சுட்டு எல்லாம் முடிச்சுட்டு மேலே ஏறியாச்சு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, மத்தல் பஸ்ர் வரைக்கும் கபரு நீளுன்னாங்க. அவர் பார்வையின் எல்லை எந்த அளவுக்கு தொடுமோ அந்த அளவுக்கு, ஒரு தீர்க்கமான பார்வை உடையவன் பார்வை எந்த தூரத்துக்கு போகுமோ அந்த அளவுக்கு கபரு விசாலமாகும்னு சொன்னாங்க. அப்போ கபருக்குள்ளே ஒரு இடத்துல ஆள் படுத்துக்கிட்டே கிடக்கிறதா இருந்தால் எதுக்கு இவ்வளோ பெரிய விசாலம்? தேவையே இல்லையே, அந்த இடமே போதுமே. கொஞ்சம் உருண்டு படுக்கிறதுக்கு வேணால் இன்னொரு 2 கட்டில் அளவுக்கு வேண்டாம் வச்சுக்கலாம். முதல் பஸ்ஸர் அளவுகளுக்கு நீளுது அப்படின்னா அவ்வளோ பெரிய விசாலம் எதற்கு? இயக்கத்திற்கு தானே, முடக்கத்திற்கா? முடக்கத்துக்கு அது போதுமே, இயக்கமாகிறது. ஏன்னா அவங்களுக்கு வேதனை, யார் நிராகரிப்பாளர்களுக்கு வேதனை, அது அப்படித்தான் அமையும். ஒரு விஐபி வராரு, அவருக்கு ஆகப்பெரிய விவிஐபி, அவருக்கு ஒரு ஹோட்டலில் போடணும் அப்படின்னு சொன்னால் கிராண்ட் சோலாவில் போடுங்க அப்படிங்கிறாங்க. அங்கே ஒரு ரூமை பார்த்தாலே ஒரு வீட்டோட சைஸுக்கு இருக்குது. நம்ம வீட்டில் இருக்கிற ஹால் சைஸுக்கு அங்கே உள்ள பாத்ரூம் இருக்குது. பாத்ரூம்குள்ளே போனால் அங்கே ஒரு சின்ன ஒரு குடித்தனமே நடத்திடலாங்கிற அளவுக்கு ஐடிசி சோலாவில் என்ன இருக்குது? வெறும் பாத்ரூம் அப்படி இருக்குது. அப்போ அவ்வளவு பெரிய விசாலம். ஏன்? அவரை கண்ணியப்படுத்துவதற்கு, கௌரவப்படுத்துவதற்கு. அதே சமயத்தில் ஜெயிலில் பிடிச்சி கொண்டு போய் போட போகிறான்னு வைங்க, இவ்வளோ பெரிய விசாலமான இடத்தையா கொடுப்பான்? இல்லை. அங்கே எல்லாத்தையும் தூக்கி ஒன்றா அடைச்சி விடுவான். அங்கே நெருக்கம், இறுக்கம், இப்படி தான் ஆகிடும். அப்போ என்னால் அந்த கபூரில் போகும் பொழுது அந்த மேன்மக்கள் விசாலமாகவே வழங்கப்படுகிறார்கள், நன்மக்கள். அப்போ இந்த உலகத்தில் இருந்த பொழுது அவர்களுக்கு அல்லாஹ்வின் புறம் இருந்து கிடைத்த கௌரவ கண்ணியங்களில் எந்த குறைவும் இல்லாமல் கபருக்கு போனாலும் அதே கௌரவ கண்ணியங்கள் இருக்கும். அதனால தான் நாம் இங்கு இருக்கிற பொழுது அவர்களை எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி அங்கேயும் பார்க்க வேண்டும். சில ஹதீஸுகளில் இப்படி வரும், ரசூலுல்லாஹி சில சஹாபாக்கள் அந்த ஹதீஸுகளில் வஹாபிகள் புரியாமல் சொல்லுவாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய ஜியாரத்தில் நீங்கள் நிற்கிற பொழுது அதை தொடக்கூடாது. சில 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 பெருமக்கள் சொல்கிறாங்க, சில சஹாபிகள் சொல்கிறாங்க தொடக்கூடாது அப்படின்ட்டு. அந்த ஹதீஸின் பின்னணியிலேயே பெருமக்கள் விளக்கம் சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு ஹதீஸு தொட்டதாக சில சஹாபிகளும் தொடாதீங்கன்னு சில சஹாபிகளும் வரக்குள்ள 2 ஹதீஸுகளும் முரண்படாத விதத்தில் அர்த்தத்தை அமைக்க வேண்டும் என்று பெருமக்கள் சொல்லுவாங்க, முஹதீஸுகள். அந்த அடிப்படையில் அதை கூட ஏன் அப்படி சொன்னாங்கங்கிறதுக்கு காரணத்தை சொல்லும் பொழுது அதபன் அப்படிம்பாங்க, அதபுக்காக அப்படிம்பாங்க. ஆளுக்கு போய் இந்த உலகத்தில் தெரியாமல் போய் அதை தொடுறாது, அது சாதாரண இடமா? அது நீங்கள் பரிசுத்தமான முறையில், ஒழுக்கமான முறையில், கண்ணியத்தை உள்வாங்கியவங்களாக அப்படி தொட்டால் பரவாயில்லை. கபரோடு ஒட்டி நின்றால் சில பேரை பார்க்குறோம், அப்படி ஒட்டி போய் நிற்பாங்க, முட்டு போய் பட்டுக்கிட்டு இருக்கும். அதெல்லாம் அதபுக்கு மாற்றமானது என்பதை எச்சரிக்கை செய்வார்கள். அப்படி நடக்கக்கூடாது அப்படிம்பாங்க. அப்போ தொடுதல் கண்ணியத்தோடு இருக்க வேண்டும். அது தவறும் என்றால் தொடவே கூடாது நீங்கள் அதை, அப்படிங்கிற அந்த அடிப்படை தான் என்பதை விளக்கம் தருவார்கள். சரி, நம்ம யோசிக்கிறோம், நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய அந்த உன்னதமான பெருமக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, தாராளமாக நீங்கள் என்ன செய்யுங்க, ஜியாரத்து செய்யுங்க, எல்லாரையும் ஜியாரத்து செய்யுங்க. யார்? மூமினானவர்கள். முனாஃபிக்குகள் காஃபிர்களை ஜியாரத் செய்ய முடியாது. ஒலா துஸல்லி அலா அஹதி மின்ஹும் மாத்த அபதா ஒலா தக்கும் அலா கப்ரிஹி. தெளிவான சட்டம் போச்சு. அவங்களுக்கு நீங்கள் தொலை வைக்கவும் கூடாது, அவங்க கபருக்கு போகவும் கூடாது. ஒலா துஸல்லி அலா அஹதி மின்ஹும் மாத்த அபதா ஒலா தக்கும் அலா கப்ரிஹி. அங்கே கபரில் போய் நிற்கவும் கூடாது அப்படின்னு அல்லாஹு தாலா இங்கே எச்சரிக்கை செய்கிறான், செய்யக்கூடாது அப்படிங்கிறான். இந்த ஆயத்தையே பெருமக்கள் சொல்லுவாங்க, அங்கே போய் நிற்கக்கூடாது அப்படின்னு சொன்னால் அப்போ இந்த ஜியாரத்துகளுக்கு போய் நிற்கணுங்கிறது தான் அல்லாஹ் வலியுறுத்துகிறான். நயவஞ்சகர்கள் காஃபிர்கள்ட்ட ஜியாரத்துக்கு போய் நிற்கக்கூடாதுங்கிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? மூமினான முஸ்லிமான கபரில் போய் நிற்கணும்னு அர்த்தம். அந்த ஆயத்து கூட அதை தான் வலியுறுத்துகிறது. சிலது அங்கே மட்டும் போயிடாதீங்க அப்படின்னா மற்ற இடத்துக்கு போங்கன்னு அர்த்தங்கிற மாதிரி
இங்கே வரக்கூடாது அங்கே போங்கங்கிற மாதிரி அங்கே நிற்காதீங்கன்னு சொல்கிறான். இங்கே வந்து என்ன செய்யணும், நிற்க வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ளணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நான் தடை செய்திருந்தேன், குந்து நஹைத்துக்கும் என் ஜியாரத்தில் குபூர் ஃபஸூருஹா, அதில் நீங்கள் இப்போ ஜியாரத்து செய்யுங்கோ அப்படிங்கிற அந்த ஹதீஸு பொதுவான ஒரு வெடி அறிவிப்பாகவே ரசூலுல்லாஹ்விடமிருந்து பெறப்பட்டது. இப்போ நாம் யோசிக்கிறோம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய அந்த அடக்க ஸ்தலத்தில் நாம் அறிந்த செய்தி, ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா வீட்டில் அடக்கப்பட்டது. ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா சொல்லுவாங்க, நான் ரசூலுல்லாஹ் அடக்கப்பட்ட நேரத்தில் அங்கே நான் இருந்தேன். ஏன்னா இன்னமா ஹுவ ஜௌஜி, அவங்க எங்களுடைய கணவர். அதுக்கப்புறம் ஃபலம்மா துஃபின அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு வஃபாத்தான பொழுது அப்பவும் நான் அங்கே தான் இருந்தேன். ஏன்னா இன்னமா ஹுவ அபி, அது என்னுடைய தந்தை அப்படின்னாங்க. உமர் இப்னு கத்தாப் ரதியல்லாஹு அன்ஹு அவங்க அடக்கப்பட்ட பொழுது ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்கிறாங்க, அவங்க அடக்கப்பட்ட சமயத்தில் ஃபவல்லாஹி மா தகல்து இல்லா வ அன மஷ்தூதத்துன் அலைய சியாபி, என்னுடைய ஆடையை நல்லா மூடியவளாகவே தவிர நான் அந்த அடக்க ஸ்தலத்தின் இடத்திற்குள்ளால் செல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவங்க அறிவிக்கிற ஹதீஸை இமாம் அஹமது, இமாம் ஹாக்கிம் ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்கிறாங்க. அப்போ இந்த ஹதீஸ் நமக்கு ஒன்று தெளிவுபடுத்துது. என்ன சொல்லுது அப்படின்னா, அந்த கபருக்குள்ளால் இருக்கக்கூடியவர்கள், இன்னொரு அந்த ஆயத்திலே வரும் எப்படின்னா, இந்த ஹதீஸினுடைய தொடர்லேயே வருது, ஹயாமின் உமர்னு சொல்லி, உமர் ரதியல்லாஹு மீது கொண்ட வெட்கத்தின் காரணத்தினால். அப்போ ஒன்று நமக்கு ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா சாதாரண ஆள் கிடையாது. ஆயிஷா நாயகி ரதியல்லாஹு அன்ஹா, அதாவது அபூ ஹுரைரா ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அதிகமான ஹதீஸ் அடுத்த ரிவாயத்து செய்யக்கூடிய தகுதி படைத்த பெருமகளாராக ஆயிஷா ரதியல்லாஹு, பெண்கள் செய்திகள் முழுவதும் அவர்களிடமிருந்து தான் பெறப்படுகிறது. அவ்வளவு பெரிய பொக்கிஷம் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா. அந்த ஸ்ரீதேவி அவங்க வந்து சஹாபிகளில் எத்தனையோ நபர்களுக்கு அவர்கள் வந்து சந்தேக தீர்க்கக்கூடியவர்களாக இருந்தாங்கங்கிறது மிக தெளிவான கருத்து. எங்களுக்கு ஏதாவது சந்தேகம் ஏற்பட்டால் நாங்கள் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்தில் தான் செல்வோம், அங்கே சென்று கேட்போம், பெருமானார் இப்படி சொன்னாங்களான்னு சொல்லிட்டு. தாபீகளில் பெரும்பாலானவர்கள் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவங்க கிட்ட பாடம் பயின்றிருக்கிறார்கள். அவங்க இருந்த காலத்தில் பாடம் பயின்றிருக்கிறார்கள். அந்த அளவுக்கு மிக மார்க்க தெளிவுடையவர்கள். அப்படி தெளிவுடைய சீமாட்டி சொல்கிறாங்க, ரொம்ப நான் அந்த வெக்கத்தினால அப்படி போனேன் அப்படிங்கிறத வச்சு பெருமக்கள் என்ன சொல்கிறாங்க, உள்ளே இருக்கிறவங்களுடைய ஹயாத்தில் இருக்கும் பொழுது எப்படி கணவனுக்கு அவங்க முன்னால் எப்படி நிற்க முடியுமோ, ஒரு தகப்பனுக்கு முன்னால் எப்படி அவர்கள் இருக்கிற பொழுது உள்ளே சென்று அவர்களோடு பேச முடியுமோ, அதே முறையை தான் ஜியாரத்துலேயும் பின்பற்றி இருக்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கிட்ட ஹயாத்தாக இருக்கும் பொழுது எப்படி நடந்து கொள்வார்களோ அதே மாதிரி தான் வஃபாத்திற்கு பின்னாலும் நடந்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ இந்த ஸ்ரீதேவி நமக்கு சொல்லித்தராங்க, நடத்தை மூலமாக காட்டி தருகிறார்கள், செய்திகளாக சொல்கிறார்கள். நீங்கள் இப்படித்தான் ஒவ்வொரு ஜியாரத்திலும் நடந்து கொள்ளணும். அவங்கக்கிட்ட எப்படி நடந்து கொண்டீர்கள் ஹயாத்தில், அதே மாதிரி தான் இருக்கணும். இப்போ இன்றைக்கி வந்து பெண்கள் ஜியாரத்துக்கு செல்லலாமா கூடாதா அப்படிங்கிற கருத்துகள் பல்வேறு விதமாக இருந்தாலும் ரசூலுல்லாஹ் ஜியாரத்து செய்யுங்கன்னு சொல்லிட்டாங்க, பொதுவான அனுமதியை தந்துட்டாங்க. இருந்தாலும் இந்த ஒழுங்குகளை சரியாக நாம் பின்பற்றணும். ஆயிஷா ரலியல்லாஹுடைய வாரிசுகளாக நாம் ஆக வேண்டும். சிலது நாம் செய்கிற சில தவறுகள் பலர்கள் விமர்சனம் பண்ணுவதற்கு காரணமாக அமைந்து விடுகிறது. நாம் அவங்கள ஏற்றுக்கல, ஆனால் ஒரு கருத்து எங்கிருந்து வந்தாலும் அந்த கருத்தில் தவறுகள் நிகழும் என்றால், அது சொல்கிற கருத்து உண்மையாக இருக்கும் என்றால் சரிபடுத்த வேண்டிய பொறுப்பு எல்லாத்துக்கும் இருக்கிறது. அது யார் வேண்டுமானாலும் சொல்லட்டும். அப்போ பெண்கள் இந்த விஷயங்களில் மிகுந்த கவனத்தோடு நடந்து கொள்ள வேண்டும். ஆண்களும் கூட அந்த மாதிரி இடங்களில் ஆண் பெண் கலப்படம் இல்லாத சூழலுக்கு நம்மை சரிபடுத்தி கொள்ள வேண்டும். அதில் ரொம்ப முக்கியம். ஏன்னா அல்லாஹு தாலா ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது, வலா தசுப்புல்லதீன யதுஊன மின் தூனில்லாஹி ஃபயசுப்புல்லாஹ அதுவம் பிகைரி இல்முன்னு சொல்லுவான். அல்லாத சிலைகள் அவங்க வணங்குறாங்க, அதை போய் நீங்கள் ஏசாதீங்க, ஏன்னா நீங்கள் ஏசிட்டா அவன் விளங்காமல் என்ன ஏசுவான் அப்படிங்கிறாங்க.
அந்த மாதிரி நாம் செய்கிற சில தவறுகள், அசௌகரியங்கள் அந்த நாதாக்களுக்கு திட்டு வாங்கி கொடுக்குற மாதிரி ஆயிடக்கூடாது. அவர் என்ன பண்ணார், அங்கே போய் எல்லாம் நிற்கிறாங்க, கூடுறாங்க. அந்த கண்ணியத்தை பேணுகிற பொழுது அவர்களை கண்ணியப்படுத்திய ஒரு மரபு ஒரு மாண்பு நமக்கு கிடைக்கும் என்பதையும் இந்த நேரத்தில் நாம் உணர கடமைப்பட்டிருக்கிறோம். சரி, ஹைர். அப்துல் ஹக் முஹத்திஸ் தஹ்லவி ரஹிமஹுல்லா சொல்லுவாங்க, இறை நேசர்களான பெருமக்களை அடக்கியதின் பின்னால் அவங்க கிட்ட போய் யார் எந்த எண்ணங்களோடும் எந்த பக்திகளோடும் அவர்களை சந்திப்பார்களோ அதே அளவுக்கு அவர்களிடமிருந்து ஜியாரத்து செய்யக்கூடியவர் பயனை பெற்றுக்கொள்ள முடியும் அப்படிம்பாங்க. நீங்கள் போய் அணுகிற விதத்தில் இருக்குது. உலகத்தில் அப்படித்தானே, எப்படி அணுகினோமோ அதை மாதிரி. அப்போ அவர்களிடத்தில் யார் அந்த பெருமகனார் சொல்லி காட்டுறாங்க, மகா பெரிய ஹதீசுத்துறை மேதையும் கூட அந்த ஸ்ரீதேவி சொல்கிறாங்க, நீங்கள் எப்படி அவர்களை அணுகுவீர்களோ அந்த வகையில் அவர்களிடமிருந்து நீங்கள் என்ன செய்ய முடியும், உங்களுடைய நாட்டங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்று அப்துல் ஹக் முஹத்திஸ் தஹ்லவி ரஹ்மஹுல்லா சொல்லி காட்டுறாங்க. சையதுனா ஃபாத்திமத்து ஸஹ்ரா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வாடுகிற காலத்திலேயே பல்வேறு தன்னுடைய சச்ச ஹம்சா ரலியல்லாஹு அந்த ஜியாரத்துக்கெல்லாம் போயிட்டு வருவாங்க. கண்ணியத்தோடு அவர்கள் சென்று வருவார்கள் என்ற தகவல்களை எல்லாம் நாம் பார்க்க முடிகிறது. சரி, ஹைர். இப்போ நாம் அந்த உயர்ந்த மேன்மக்களினுடைய அந்த ஜியாரத்துக்கு நாம் செல்கிற பொழுது அவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள் என்ற எண்ணத்தில் தான் பயணிக்க வேண்டும். அவங்க மண்ணோடு மண்ணாக போய்விட்டார்கள் அப்படிங்கிறதுக்கு நம்ம சிந்தனை அப்படி ஒரு நாளும் வரக்கூடாது. அல்லாஹ் பாதுகாப்பானாக. அவங்க உயிரோட்டமாக இருக்கிறார்கள் என ஹதீஸுகளில் தெளிவாக இருக்குது. இன்னஹு ல யஸ்மஉ கரஅனி ஆலிஹிம் அப்படிங்கிறது அவங்க புரியாமல் வஹாபிகள் சொல்கிறாங்க. எப்படி அதில் ஒரு ஷருத்திட்டு அல்லாஹ் சொல்கிறான், அவர்கள் திரும்புகிற பொழுது என்று சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க. திரும்புகிற பொழுது இப்போ அப்படி தான் பேசுகிறாங்க. அவர்கள் திரும்புகிற பொழுது அவர்கள் செவிமடுக்கிறார்கள். அந்த ஷருத்து எதை சொல்லுது அப்படின்னா திரும்பும் பொழுது மட்டும்தான் கேட்கும் அப்படிங்கிறாங்க. அது தவறான அவங்களே கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் சிந்தித்தாலே அவங்களே சிரிச்சுக்குவாங்க, எவ்வளோ முட்டாள்தனமான செய்தியை நாம் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு. திரும்புகிற பொழுது கேட்குது அப்படின்னா அப்போ ஒரு ஆள் அங்கேயே நின்றுட்டாருன்னா அவர் கேட்கவே மாட்டாரா அப்படிங்கிற பிரச்சனையெல்லாம் வருது. மக்கள் அடக்கிட்டு திரும்புகிறாங்க. ஒரு ஆள் அங்கே கபராக்கு வாட்ச்மேனாக ஒரு ஆள் உட்கார வச்சுட்டா அவர் கேட்கவே மாட்டா, அப்படியே இருந்துரு, விளங்கவே செய்யாதா அவங்களுக்கு அப்படின்னா அப்படி அல்ல. செருப்பின் ஓசை கூட மறைவானதல்ல, அவங்களுக்கு கேட்காமல் இருக்காது. அவ்வளவு துல்லியமாக அவர்களுடைய செவிபுலன்கள் செயல்பட துவங்கிவிடும் என்பதின் அர்த்தம் தானே தவிர செருப்பினுடைய ஓசை எப்படி அந்த மாதிரி மிக துல்லியமாக செவிமடுக்கக்கூடிய ஆற்றல் செயல்பட துவங்கிவிடும். இப்போ இந்த இடத்துல இன்னும் ஒன்று இருக்குது. அப்போ ரசூலுல்லாஹ் இப்போ திரும்புறது காது கேட்கணும்னு சொன்னாங்கன்னா உலகத்தில் வாழ்ந்த காலத்தில் செவிடராக இருந்திருப்பார் அவர். அதனால் அங்கே ரசூலுல்லாஹ் சொல்கிறது அதுதான், யாராக இருந்தாலும் எல்லா புலன்களும் அங்கே செயல்பட துவங்கிடும். நன்மக்களாக இருந்தால் அதன் பயன்பாட்டை பிரதிபலிப்பாக எடுத்துக்கொள்ள முடியும், பயன்படுத்த முடியும். அப்படித்தான். சரி, இப்போ நாம் யோசிக்கிறோம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்கல்ல, என்னுடைய ஜியாரத்திற்கு கடைசியாக நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருகை தருவார்கள். லைன் காம அலா கபரி, என்னுடைய கபரில் அவங்க நின்று அவங்க யா முஹம்மத் முஹம்மதே என்று அவர்கள் சொல்லுவார்கள். ல அஜப் துஹு, நான் அவர்களுக்கு பதில் தருவேன். அபூ யஅலா ஹதீஸில் இது பதியப்படுது. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க இது இறுதியாக நடைபெறும் அப்படின்னு சொல்லி. அப்போ ஈசா அலைஹிஸ்ஸலாம் வருகிற பொழுதும் கபரில் தான் ரசூலுல்லாஹ் இருப்பாங்களா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு சலாம் சொல்லும் போது பதில் சொல்லுவோம். நம்ம ஆபாக்கள் எவ்வளவு பேர்கள் அந்த பதில்களை பெற்றிருக்கிறார்கள். சுல்தான் அல் ஆரிஃபின் நாயிம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெற்றார்கள் என்று சொல்கிற பொழுது அதை புரியாதவர்கள் எள்ளி நகை ஆடுவார்கள். இதெல்லாம் நடக்குமா, சாத்தியமா அப்படின்னு கேட்பாங்க. யாருக்கு விளங்கக்கூடிய தகுதி உண்டோ அல்லாஹ் அவர்களுக்கு விளங்க வைக்கிறான். நாம் அதை ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பதும் நமது ஈமானிய தரத்தை பொறுத்த விஷயம். சிலர்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்காது, அவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அது அவர்களுக்கும் அல்லாஹ்வுக்குமான விஷயம். ஏற்றுக்கொள்பவர்களை தடை செய்ய முடியாது என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்னு தைமியா கூட
மஜ்மூல் ஃபத்தாவாவில் அவர் ஒரு வார்த்தை, அவர் கேள்வி பதில் ஃபத்வாவில் அப்படி தானே, ஹல் யதகல்லமுல் மையித்து ஃபீ கப்ரிஹி அம்லா, மையத்து கபரில் பேசுமா பேசாதா அப்படின்னு சொல்லும்போது அவர் பதில் கொடுக்கிறார், யதகல்லம், அது பேசும், வகது யஸ்மஉ ஐதம் மின் கலாமிஹி, பேசுகிறத கேட்கவும் செய்யும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஆதாரப்படுத்துகிற பொழுது சஹீஹான ஹதீஸ் ஆதாரப்படுத்தும் போது இந்த ஹதீஸை தான் சொல்கிறார் இப்னு தைமியா, இன்னஹும் யஸ்மஊன கரஅ நிஆலிஹிம், காலடி ஓசைகளையும் அது செவிமடுக்கும் அப்படிங்கிறது. ஏன்னா ஹதீஸில் தெளிவாக இருக்குன்னு அவர் பதிவு செய்கிறாரு. இன்னல் மையித்த யுஸ்அலு ஃபீ கப்ரிஹி ஃபயுகாலு லஹு மன் ரப்புக, ஓ ரப்பு யாரு, ஒமா தீனுக்க, ஓ மார்க்கம் என்ன, ஒமன் நபியுக்க, உனது நபி யாரு, இப்படிலாம் இருக்குது. ஃபைசபித்துல்லாஹுல் மூமின பில் கௌலி சாபித்து, மோமின்களுக்கு அல்லாஹு தாலா அந்த கௌலை சாபித்தை கொண்டு அல்லாஹு தாலா தரிபாட கொடுப்பான் அப்படிங்கிறது ஹதீஸில் இருக்கக்கூடிய விஷயம். ஃபயகூலு அல்லாஹு ரப்பி, அத்தகைய மூமின்கள் சொல்கிற வார்த்தை, என் ரப்பு அல்லாஹ், ஒல் இஸ்லாமு தீனி, என் மார்க்கம் இஸ்லாமு, ஓ முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி, என்னுடைய நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுக்கப்புறம் ஓ யுகாலு லஹு, அவரிடத்தில் கேட்கப்படும், மா தகூலு ஃபீ ஹாதர் ரஜுல் அல்லதி புஇஸு ஃபீக்கும், உங்களுக்கு அனுப்பப்பட்டாங்கல்ல இந்த மனிதர், இவங்களை குறித்து அபிப்பிராயம் என்னான்னு கேட்கப்படும். ஃபயகூலுல் மூமின், அப்போ ஒரு மூமின் சொல்லுவான், ஹுவ அப்துல்லாஹி வ ரசூலுஹு ஜாஅனா பில் பையினாத்தி வல் ஹுதா ஃபஆமன்னா பிஹி வத்தபஅனாஹு அப்படின்னு சொல்லிக்கிட்டு தேறிய வழியை கொண்டு வந்தார்கள், நாங்கள் அவர்களை துயர்ந்திருந்தோம், அவர்கள் அல்லாஹுடைய தூதர், அல்லாஹுடைய அடியார், எங்கள் நபி முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படின்னு சொல்லுவோம். அப்படிங்கிற இந்த ஹதீஸை எல்லாம் கொண்டு வந்து அவர் சொல்கிறாரு, அது கேட்கும், எது மையத்து கேட்கும் அப்படிங்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கல்ல, உங்களை விட உமரே, உங்களை விட மிக தெளிவாகவே நிராகரிக்கக்கூடிய அவர்களே கேட்கிறார்கள். நான் அபூஜஹில் இவன்லாம் உள்ள அந்த கலீம் பதிலில் போடப்பட்டான் இல்லையா, அந்த பதிலுடைய குழியில் போடப்பட்டான்ல, அந்த நேரத்தில் உமரது எல்லான்னு கேட்டாங்கல்ல, யா ரசூலல்லாஹ் அத்த கல்லமு அஜிசாதன் லா அருவாகலஹா, ரூஹே இல்லாத இந்த உடல்கள்கிட்டையா பேசிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேட்கக்குள்ள உமரதியல்லாஹன் அவர்களுக்கு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அந்த உமரதியல்லாஹனுடைய கேள்விக்குள்ளால் யாரெல்லாம் அந்த கேள்வியை உள்வாங்கி வைத்திருப்பார்களோ அவர்களுக்கெல்லாம் ரசூலுல்லாஹ் பதிலாக சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா, உமரே நீங்கள் கேட்குறத விட மிக தெளிவாக கேட்குது. அப்படின்னா என்ன அர்த்தம், உமரதியல்லாஹன் அவங்க இப்போ நாம் பேசுகிறோம், பேசக்குள்ள இங்கே எல்லாரும் வேறு வெளிச்சத்தங்கள் வரும், வாகனம் ஓடுறது வரும், வேறு ஏதாவது பேசுகிறது வரும், இந்த சத்தங்கள் எல்லாம் உள்ள இன்டர்ஃபியர் ஆகும். அதே சமயத்தில் ஒரு ஆள் இந்த செய்தியை, இப்போ இந்த மைக்கு இந்த ரெக்கார்டில் நேரடியாக சொருவப்பட்டிருக்கு, ஒரு ஆள் இது அவருடைய ரூமில் உட்காந்துக்கிட்டு ஃபுல்லாக ஏர் டைட்டான ரூமில் உட்காந்துருக்கிறாரு, ஏசியை போட்டு உட்காந்துருக்கிறாரு, பின் ட்ராப் சைலண்ட்டில் உட்காந்துருக்கிறாரு. அப்படிப்பட்ட இடத்துல ஒரு ஆள் 2 காதலையும் ஜோரான அந்த ஹெட்செட்டை வச்சுக்கிட்டு அவர் இந்த செய்தியை கேட்டார்னா அந்த வாகன சத்தம் இதெல்லாம் கேட்காது, நேராக செய்தி மாத்திரம் எவ்வளவு தெளிவாக கேட்குமோ. இப்போ அங்கே இருக்கிறவர் இதை கேட்குறாரா அப்படின்னு கேட்டால் உங்களை விட தெளிவாக கேட்டுக்கிட்டு இருக்கிறான்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, உமரே உங்களை விட ரொம்ப தெளிவாக கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அந்த இடம் அப்படி காம்பேக்டாக ஆயிடுது அந்த கபருக்குள்ளே, அவங்க எல்லாம் தெரியும். ஆனால் என்ன ஒன்றே ஒன்று தான், அவர்களால் பதில் சொல்ல முடியாத இடத்துல இருக்கிறாங்க. அந்த அபூஜஹில் போன்றவங்கெல்லாம் பதில் சொல்ல முடியாத இடத்துல அந்த வார்த்தையும் சொல்கிறாங்க, என்றாலும் அவர்களால் பதில் சொல்ல முடியாதுன்னு. பொதுவாகவே அன்றிலிருந்து இன்று வரைக்கும் இந்த காஃபிர்களுக்கு, இன்றைக்கி இப்னு தைமியா போன்ற இவர்கள் கூட சில கருத்துக்களை இதெல்லாம் முன்வைக்கிறார் அப்படின்னா அவருடைய அதே சமயத்தில் நிறைய மாற்று கருத்தையும் அவர் கொண்டு வந்து நிறுத்தியிருப்பார். குழப்பத்தில் விளக்கம் தெரியாமல் அப்படி இருக்கிற எவ்வளவு தான் அறிஞராக இருக்கட்டுமே, அல்லாஹ் யாருக்கு ஹிதாயத்தை நாடுறான்னு அவருக்கு தானே கிடைக்கும். இப்போ இந்த இடத்துல அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்குமானது காஃபிர்களுக்கு இறக்கப்பட்ட வசனங்கள், காஃபிர்களுக்கு சொல்லப்பட்ட வார்த்தைகளை எல்லாத்துக்கும் பொருத்தி பார்ப்பது ஆபத்தானது. காஃபிர்களுக்கு இறக்கப்பட்டது அவங்களுக்கு தான் சொல்லணும். இப்போ ஒலா துசல்லி அலா அஹதி மின்ஹும் மாத்த அபதா ஒலா தக்கும் அலா கபரிஹிங்கிறது அது அவங்களுக்கு மாத்திரம்தான். இப்போ அதை கொண்டு போய் எல்லா இதுக்கும் வைக்கலுமா?
எந்த மூமினான கபருக்கும் போகக்கூடாது, அவங்களுக்கு தொலை வைக்கக்கூடாதுன்னு ஒருத்தன் கொண்டு வர முடியுமா? முடியாது இல்லையா? அந்த மாதிரி யாருக்கு சொல்லப்பட்டதோ அது அவரோடு மாத்திரம் நிறுத்தி கொள்ள வேண்டும். அவர்களால் பதில் சொல்ல முடியாது அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரை குறித்து சொன்னார்கள் அப்படின்னா இந்த அபூஜஹல் வகைராக்களை குறித்து சொன்னார்கள். அப்போ அவர்களால் பதில் சொல்ல முடியாது என்றால் மோமீன்களால் பதில் சொல்ல முடியும் என்பது அந்த வார்த்தைக்குள்ளால் அமைந்த ஒன்று தானே. இவங்களால் பதில் சொல்ல முடியாது, ஏன்னா அவங்க அந்த நிலைமையில் இல்லை. எப்படி சொல்லுவாங்க பதிலை? அதனால் இவர்களால் சொல்ல முடியாது, மூமின்களால் சொல்ல முடியும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸுகளை எல்லாம் நாம் பார்க்க முடியும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக சொல்லுவாங்க, நீங்கள் சலாத்தை சொல்லணும், அவர்கள் அறிந்தவர்களாக இருந்தால் அறிந்தே பதில் தருவார்கள் அப்படின்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னொன்று நாம் பார்க்குறோம், இன்னொரு ஹதீஸில் நம்ம பார்க்குறோம், அதாவது செய்துனா பஷீர் இப்னுல் முபஷ்ஷிர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த ஹதீஸை நம்ம பார்க்க முடியுது. அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஹராம் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தான் இந்த செய்தியை சொல்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, பத்ரில் என்னுடைய நண்பர் செய்தனா முபஷ்ஷிர் இப்னு அப்துல் முந்திர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க விடை பெற்று விட்டார்கள். பத்ரில் அவங்க ஷஹாதத்தை அடைந்து விட்டார்கள். இப்போ அதற்கடுத்து நடந்த யுத்தம் உஹது நடைபெறவிருக்கிறது. அந்த உஹதில் நடைபெறுவதற்கு சில நாட்களுக்கு முன்னால் யார் முபஷ்ஷிர் இப்னு அப்துல் முந்திர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்கிறாங்க, என்கிட்ட சொல்கிறது யார்? அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஹராம் ரலியல்லாஹுன்னு சொல்கிறாங்க. என்கிட்ட சொன்னாங்க, அந்த காதிமுன் அலைனா பஅத ஐயாமின், சில நாட்களுக்கு பின்னால் நீங்கள் என்கிட்ட வரப்போகிறீங்க, சில நாட்களுக்கு பின்னால் நீங்கள் எங்களோட வரப்போகிறீங்க அப்படின்னாங்க. ஃபகுல்து, அப்போ நான் கேட்டேன், அப்துல்லா ரலியல்லாஹுன்னு சொல்கிறாங்க, ஓ ஐனா அந்த இப்போ எங்கே இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டேன். பால ஃபில் ஜன்னா, சொர்க்கத்தில் இருக்கிறேன் முபஷ்ஷிர் ரலியல்லாஹுன்னு சொல்கிறாங்க. நஸ்ரஹு ஃபீஹா கைஃப நஷாவு, நாங்கள் விரும்பிய விதத்தில் நாங்கள் இடம்பெயர்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஃபகுல்து லஹு, அப்போ நான் கேட்டேன், அலம் தக்குத்துல் யௌம பத்ரின், அலம் துக்குத்தல் யௌம பத்ரின், நீங்கள் பத்ரில் ஷஹீதாக்கப்பட்டவர்கள் இல்லையா? பலா, ஆமாம். சும்மா உஹையீத்து, அதற்கு பின்பும் நான் ஹயாத்து கொடுக்கப்பட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த இடத்துல இவங்க நேராக போய் ரசூலுல்லாஹ்ட்ட சொல்கிறாங்க. யார்? அப்துல்லா ரலியல்லாஹு போய் சொல்கிறாங்க, இப்படியெல்லாம் நடந்துச்சு நாயகமே, என்கிட்ட முபஷ்ஷிர் ரலியல்லாஹு அன்ஹு இந்த மாதிரி செய்தியை சொன்னாங்க, நான் இப்படியெல்லாம் கேட்டேன் அப்படின்னு சொல்லும்போது கால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யா அப்துல்லா ஹாதிஹி அஷ்ஷஹாதா, இது நீங்கள் உஹதில் ஷஹாதத்தாகி அங்கு போவீர்கள் என்பதை அவர்கள் உங்களுக்கு உணர்த்தி இருக்கிறார்கள் அப்படின்னாங்க. அப்போ என்ன நடக்குதுங்கிறதல்ல, என்ன நடக்க போகுதுங்கிறதையும் சொல்ல முடியுது அவர்களால். ஏன்னா அந்த இடத்துக்கு போயிட்டால் பவர் கூடிடும்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துக்கு போயிட்டால் அப்படி அங்கே உள்ள நிகழ்வுகள் எல்லாம் அப்படித்தான் இருக்கும். உடனே அப்துல்லா ரலியல்லாஹு அவர்களுக்கு ரொம்ப பெரிய ஷவுக்கு கூடி போச்சு. ஏன்? இதான் பெருமக்கள் நாதாக்களுக்கு. இப்போ இந்த செய்தி பதியப்படும், ஒஷ்தாக்கா அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஹராம், அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஹராம் ரலியல்லாஹு அவங்களுக்கு இஷ்கு கூடி போச்சான். எதில்? ஷஹாதத்தின் மீது. அவங்க அதற்கு தயாராகவே ஆகிவிட்டார்களாம். அந்த போர்க்களத்தில் அவர்கள் பங்கெடுக்கிற பொழுது ஒஹுவ பிஹாதிஹின் நிய்யா, இந்த நீயத்திலேயே பங்கெடுத்தார்களாம். ஏன்? அதற்குன்னு தயாராகி போயிட்டாங்க. ஏன்னா அழைப்பு வந்துடுச்சு, ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. அதனால் அங்கு போர்க்களத்துக்கு போகிற பொழுது மீண்டு வருவோம் என்ற எண்ணத்தில் அல்ல, நாம் அங்கே செல்கிறோம் அப்படின்னு சொல்கிற எண்ணத்தில் எப்படி தயாராகி செல்வார்களோ அதே மாதிரி ஷஹாதத்திற்கு தயாராகி அந்த போர்க்களத்திற்கு சென்றார்களாம். இதில் உஹதுடைய போர்க்களத்தில் சென்றது மாத்திரமல்ல, அப்படி சென்றவர்களில் முதன்மை நபராக நாம் ஆகிடணுங்கிற எண்ணமும் அவர்கள் உள்ளத்தில் இருந்ததால் இன்னஹு அவ்வளு மன் குதில யௌம உஹதின், உஹதில் முதலில் ஷஹீதாக்கப்பட்டவர்களும் அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஹராம் ரலியல்லாஹு அவங்க தான். அப்படிலாம் இருக்குது. ஏன்னா இப்போ நம்ம
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பற்றி புரியாமல், ஆயத்துகளை புரியாமல், நீங்கள்லாம் கேள்விப்பட்டது தான், ஆயத்துகளை புரியாமல் அந்த மூடர்கள் சொன்ன வார்த்தைகள். ஏன்னா எனக்கு மாத்திரம் மறைவான ஞானம் தெரிந்திருக்கும் என்றால் சில தங்கடங்கள்லாம் என்னை தொடாமல் நான் பார்த்துருப்பேன் அப்படின்னு வார்த்தை இருக்கா இல்லையா ஆயத்தில்? ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக ஆயத்துகளில் பதியப்படும். ரசூலுல்லாஹ் அப்படி சொன்னாங்களாம், எனக்கு மாத்திரம் மறைவான ஞானம் தெரிந்திருக்கும்னு சொன்னால் மமசனிய எனக்கு தங்கடம் தொட்டிருக்காது. அவங்க உகதுக்கெல்லாம் போய் பல்லெல்லாம் உடஞ்சிருக்குமா? மறைவான ஞானம் இல்லாததுனால தான் அங்கே போய் அவங்க அந்த சங்கடத்தை சந்திக்க வேண்டியது ஆயிடுச்சுன்னு சொல்லி, பொதுவாக எவனுக்கு என்ன இருக்கோ அந்த சிந்தனையில் தானே எல்லாத்தையும் பார்ப்பான். இந்த சஹாபியே தனக்கு ஷஹாதத்து கிடைக்கும்னு தெரிஞ்சதற்கு பின்னால் தயாராகி போகிறாங்க. அவன் ரசூலுல்லாஹ்வே என்ன சொல்கிறான், அங்கே போய் பல்லு உடையும்னு தெரிஞ்சிருந்தால் ரசூலுல்லாஹ் போயிருக்க மாட்டாங்கன்னா. அப்போ மறைவான ஞானம் ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியுமா தெரியாதான்னு சொல்கிறதுக்கு நீ ஒன்றால் முடிஞ்சு ஏதாச்சும் ஒன்று ஆதாரப்படுத்தலாம். அதற்காண்டி ரசூலுடைய ஈமானையே கொச்சப்படுத்தலாமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய அந்த ஷௌக்கை கொச்சப்படுத்தலாமா? எவ்வளோ பெரிய பாரமான வார்த்தையை புலங்குறாங்கங்கிறத நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் அதெல்லாம் விட்டு நம்மளை பாதுகாத்ததே பெரிய ஞாபகத்து. அல்லாஹ் கடைசி வரைக்கும் நம்ம சந்ததிகளையும் பாதுகாப்பான். அப்போ அந்த அளவுக்கு சரியா? சரி, ஹைர். அதே மாதிரி நாம் பார்க்குறோம், இமாம் திர்மிதி ரஹிமஹுல்லா, இப்னு மாஜா ரஹிமஹுல்லா, ஹாக்கிம் ரஹிமஹுல்லா இந்த செய்தியை நான் மேலே சொன்ன அந்த ஹதீஸை பதிவு செய்கிறாங்க. அதே மாதிரி சாபித் இப்னு கைஸ் இப்னு ஷம்மாஸ் ரலியல்லாஹு அன்ஹு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய பேச்சாளர். அவங்க சத்தமாக பேசுவாங்க, நமக்கெல்லாம் தெரியும். ஒரு நாள் ரொம்ப பயந்து வீட்டிலே உட்காந்துட்டாங்க. யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா தர்ஃபஉ அஸ்வாத்தகும் ஃபௌக ஸௌத்தின் நபியின் வந்ததா இல்லையா அந்த ஆயத்து? நபியுடைய சத்தத்துக்கு மேலே உங்கள் சப்தத்தை உயர்த்தக்கூடாதுன்னு சொல்லி அப்பமே சஹாபிகள் ஹயாத்தோடு இருக்கும் பொழுது இந்த சட்டம் எப்படி பேணப்பட்டதோ, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆலமுல் பர்ஸக் அங்கே ரவுதா ஷரீஃபில் அவங்க அடக்கப்பட்டதற்கு பின்னாலும் கூட உமர் ரலியல்லாஹு இந்த சட்டத்தை பேணுனாங்களாம். யாராவது அங்கே பேசிக்கிட்டு இருந்தால் சத்தம் போடுவாங்க, அங்கே முறைச்சி பார்ப்பாங்க. ஒரு ஆளை கூப்பிட்டே சொன்னாங்க, ஒழுங்காக இருந்துக்கிறணும், நீங்கள் இந்த ஊர்வாசியாக இருந்தால் அடி உழுந்துருக்கும், போங்க ரசூலுல்லாஹ்வுடைய கபருக்கு முன்னால் சத்தத்தை ஒசத்துறீங்களான்னு கேட்டாங்க. அப்போ பெருமானாருக்கு முன்னால் எப்படியோ அதே மாதிரி தான் கபூரில் இருக்கும் பொழுதும் அதே சட்டத்தை பேணி இருக்கிறார்கள் என்பதை பார்க்க முடியும். இப்போ இவங்க யார்? சாபித் இப்னு கைஸ் இப்னு ஷம்மாஸ் ரலியல்லாஹு. அதுக்கப்புறம் ரசூலுல்லாஹ் கூட்டு விடுறாங்க, நீங்கள் வீட்டில் முடங்கிட்டீங்கள, வாங்க உங்களை ரசூலுல்லாஹ் கூப்பிடுறாங்க. இல்லை என் அமல்லாம் அழிஞ்சு போயிடுமேன்னு பயப்படுறேன்னு சொல்லும்போது சோபனம் சொல்லி என்ன செய்கிறாங்க, இல்லை உங்களுக்கு சிறப்பான மரணம் ஏற்படும், நல்ல நிலையில் தான் நீங்கள் இருப்பீங்கன்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சோபனம் கூட அனுப்புனாங்க. அப்புறம் யமாமாவுடைய போர்க்களத்தில் இவங்க ஷஹீத் ஆகிறாங்க. யார்? சாபித் இப்னு கைஸ் இப்னு ஷம்மாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க. அப்படி இருக்கிற பொழுது அந்த போர்க்களத்தில் ஒரு நிகழ்வு நடைபெறுகிறது. என்னன்னா, நீ லம்மா கொத்தில் தூ அவங்க ஹாக்கிம் ரஹிமஹுல்லாஹ் அந்த செய்தியை பதிவு செய்கிறாங்க. தன் உறவுக்கார்ட்ட சொல்கிறாங்க, இன்னி லம்மா கொத்தில் தூ இன்தஸ அத்ரஇ ரஜுலும் மினல் முஸ்லிமீன. முஸ்லீமில் ஒரு ஆள் என்னுடைய உருக்கு சட்டையை கழட்டிட்டு போயிட்டார். ஷஹாதத்திற்கு பின்னால் செய்தியை சொல்கிறாங்க, இந்த மாதிரி கனவுல சொல்கிறா, இந்த மாதிரி கழட்டிட்டு போயிட்டார். அதனால் நீங்கள் நேராக இப்போ அமீராக இருக்கக்கூடிய இவங்ககிட்ட போங்க. அப்போ அந்த இதில் பொறுப்பேற்றுக்கொண்ட அந்த 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 போர்க்களத்தில் பொறுப்பேற்றுக்கொண்ட காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அவங்கக்கிட்ட நேராக போய் இந்த செய்தியை சொல்லுங்கோ ஃபஅஹ்பிருஹு சொல்லிவிட்டு கனவுலேயே சொல்கிறாங்க. யார்? சாபித் இப்னு கைஸ் இப்னு ஷம்மாஸ் ரலியல்லாஹு சொல்கிறாங்க, வய்யாக்க அன் தகூல ஹாதா ஹுலுமுன் ஃபதல்லையாஹு, உன்னை நான் எச்சரிக்கிறேன், இது கனவு தானேன்னு சொல்லி விட்டுறாதேங்கிறாங்க. இது கனவு தானே. அப்போ வழிமாறுகளை கனவுல காணுகிற பொழுது அது சாதாரண கனவு அப்படின்னு நினச்சிடாதப்பா. ஹயாத்தில் இருக்கும் பொழுது எப்படி அவர்கள் நேரடியாக சொன்னால் என்ன வாய்ப்பு, என்ன சக்தி இருக்குமோ அந்த வார்த்தை, அதே மாதிரி தான் அவங்க கனவுல சொன்னாலும் நீ கவனமாக அந்த வார்த்தையை பொறுப்பேற்கணும்பான்னு சொல்கிறாங்க. அப்போ அவங்க இதான் அதைத்தால் மதீனா. இப்போ நீங்கள் இங்கே முடிச்சுட்டு இப்போ நீங்கள்
அங்கே ஷஹாதத்தை அடைஞ்சு அந்த சமயத்துலேயே அந்த நேரத்துலேயே, அதாவது ஷஹாத் அடைஞ்சாச்சு, அவங்கள ஷஹீதானாங்க, அவங்க அடக்கியாச்சு. அடக்கினதற்கு பின்னால் இப்போ யமாமாலேருந்து மதீனாவுக்கு வரணும், இதுக்கு இடையில இந்த கனவை காண்றாங்க. இப்போ உள்ள அமீர் யார்? இந்த படைக்கான அமீர் ஹாலித் இப்னு வலீத். அவங்கள்ட்ட சொல்லுங்கள், ஃபைதா அதைத்தல் மதீனா, நீங்கள் மதீனாவுக்கு போயிட்டீங்கன்னு சொன்னால், மதீனாவில் போய் சேர்ந்துட்டா ஃபகுல்லி ஹலீஃபத்த ரசூலில்லா, அப்போ யார் ஹலீஃபாவாக இருக்கிறாங்கன்னு சொன்னால் சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு ஹலீஃபாவாக இருக்கிறாங்க. நீங்கள் மதீனாவுக்கு போனதற்கு பின்னால் அவங்கக்கிட்டையும் நீங்கள் இதை சொல்லணும், அவங்கக்கிட்ட நீங்கள் சொல்லணும். சொல்லி இன்ன அலைய மீன தைனி கதா வ கதா, இன்ன கடன்கள் எல்லாம் நான் விட்டு சென்றிருக்கிறேன், எனக்கு இருக்குது. ஓ உலாமி ஃபுலானுன் ஆத்தீக்குன், எனக்கு ஒரு அடிமையும் இருக்குது. ஒய்யாக்க அன் தக்கூல ஹாதா ஹுலுமுன், நீங்கள் இதை வெறுமன கனவுன்னு நினச்சி விட்டுறக்கூடாது. இதை அவங்கக்கிட்ட சொல்லி அந்த உருக்கு சட்டையை விற்று அதில் கிடைக்கும் பொருளால் இந்த கடன்களை அடைத்து இவருக்கும் பங்கு கொடுக்க வேண்டும் என்பதை நான் உங்ககிட்ட சொல்கிறேன்னு சொல்கிறாங்க. அவர் ஒரு ஒரு மரணித்த ஒருவர் இப்படியெல்லாம் பேசுகிறார்களே, நடந்த விஷயம்தானா என்பதை பார்க்கிற பொழுது சஹாபிகள் காலத்திலேயே நடந்த விஷயம்தான். சில பேர் சொல்லுவாங்க, இதெல்லாம் இந்த ஒலிமார்கள் பேரில் இவங்க அவுத்து விடுற கபுசாக்கள் அப்படிம்பாங்க. சொல்லக்கூடிய நபரை பொறுத்து அந்த வார்த்தையினுடைய வலிமை இருக்கிறது. எப்படி ஒரு ஹதீஸை அறிவிக்கும் பொழுது அந்த ஹதீஸை சொல்லக்கூடியவரின் தரம் என்று ஒன்று இருக்குதா இல்லையா, அந்த மாதிரி ஒரு வலியுல்லா சொன்னாங்கன்னு ஒரு ஆள் சொல்கிறாங்க அப்படின்னா சொல்கிற நபரை பொறுத்தும் அந்த தரம் இருக்கிறது. அதனால தான் நம்ம ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். ஆனால் அவர்கள் சொல்ல முடியுமா என்றால் முடியும். நபர்களை வைத்துத்தான் சில நேரங்கள் சந்தேகிக்கப்படும். இப்போ ஹதீஸில் ரசூலுல்லா சொன்ன வார்த்தை சொல்லக்கூடிய நபரை பொறுத்து அந்த ஹதீஸின் பலகீனங்கள் தொக்கி இருக்குதா இல்லையா, அந்த மாதிரி நபர்களை பொறுத்து இவங்கக்கிட்ட அவங்க சொல்லியிருப்பாங்களா இந்த செய்தியை சொல்லியிருப்பாங்களாம் நீ சந்தேகப்படலாமே தவிர, அவர் ஏதோ ஒன்று சொல்கிறாரு, இப்படி என்கிட்ட அந்த ஒலியுல்லாம் சொன்னாங்கன்னு சொல்கிறாரு, இந்த செய்தியை சொல்லியிருப்பாங்களாம் நீ இவரை வைத்து சந்தேகப்படலாமே தவிர அவர்களால் சொல்ல முடியுமான்னு சந்தேகப்படக்கூடாது. அவங்களால் சொல்ல முடியும். தரமான தெளிவான நபர்கள். இப்போ இது நடந்த செய்தி, சொன்ன நபரும் சரியான ஆள், அதை பெற்றுக்கொண்டவர்களும் சரியான ஆள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அந்த உருக்கு சட்டை அவரிடமிருந்து பெற்று அதை விற்று அதன் மூலம் கிடைத்த பொருளை இவர்களுக்கு பங்கிட்டார்கள் என்ற தகவல்களை எல்லாம், அந்த கடனை அடைத்தார்கள் என்ற தகவல்களை எல்லாம் நாம் பார்க்க முடிகிறது. அதே மாதிரி பாருங்களேன், சையதுனா இமாமுனா சங்கைக்குரிய ஒரு சஹாபி தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு, இவங்க ஜமல் போரில் ஷஹீதானவங்க, ஜமல் போரில் ஷஹீதான ஆள். அப்படி ஷஹீதான நபர் அடக்கம் செய்யப்படுறாங்க. அடக்கம் செய்யப்பட்டது கடற்கரையினுடைய ஓரப்பகுதி. தண்ணீர் அடித்து அடித்து அந்த கடலினுடைய அந்த பகுதிகள் அந்த கபரை அப்படியே சேதப்படுத்தி கொண்டிருக்கிறது. இப்போ இவங்க கனவுல சொல்கிறாங்க, தன்னுடைய உறவினருடைய கனவுல தல்ஹத் இப்னு உபைதுல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கிட்டத்தட்ட இந்த செய்தி அவங்க சொல்லும் பொழுது 30 ஆண்டுகள் கடந்திருந்தது. 30 ஆண்டுகளுக்கு பின்னால் இந்த செய்தியை சொல்கிறாங்க. அப்படி சொன்ன பின்பு அவர்களுடைய கபர் அங்கிருந்து இடம் மாற்றம் செய்யப்பட்டது. இடம் மாற்றம் செய்யப்பட்ட பொழுது அந்த கபரினுடைய ஆடையும் அந்த தல்ஹத் இப்னு உபைதுல்லா ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆடையும் சரி, அவர்கள் மேனியில் கமழுகிற வாடையும் அந்த நறுமணம் இருக்குல்ல, அதுவும் கூட மாறாமல் அப்படியே இருந்ததை வரலாறு பதிவு செய்கிறது. அப்போ நாம் மரணித்தவர்கள் அல்ல, அவர்கள் உயிரோடு இருப்பவர்கள். வலிமார்கள் அப்படிங்கிறவங்க அதே மாதிரி தான். அதனால தான் அபு யசீத் அல் பிஸ்தாமி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்கிறாங்க, துல்லனி அல அமல். அவங்கக்கிட்ட ஒரு ஆள் கேட்குறாங்க, துல்லனி அல அமலின் அதகர்ரபு பிஹி இலா ரப்பி அஸ்ஸ வஜல், என் ரப்புக்கிட்ட நான் நெருக்கம் பெறணும், அந்த மாதிரி ஒரு அமலை எனக்கு சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. பெரிய சீதேவி அபு யசீத் அல் பிஸ்தாமி ரலியல்லாஹு அன்ஹு, பகதாது ஷரீஃபினுடைய மகா பெரிய மேதையும் கூட அவர்கள். தன்னை முழுமையாக அர்ப்பணித்து கொண்ட மேன்மகனார் அவர்கள்.
தன்னை முழுமையாக இழந்தவர்கள், அல்லாஹ்விடத்தில் தன்னை முழுமையாக அர்ப்பணித்தவர்கள். அந்த சீதேவி சொல்லுவாங்க, அல்லாஹ்விடத்தில் அவங்க ஒரு துவா செய்கிறாங்க, யா அல்லாஹ், நான் உன்னிடத்தில் ஒரு கோரிக்கை வைக்கிறேன், அந்த கோரிக்கையை நீ நிறைவேற்றி கொடு அப்படின்னு கேட்குறாங்க. என்ன கோரிக்கை? லா தஜஅல்னி ஆலிமா, என்னை நீ அறிஞன் என்கின்ற வட்டத்திற்குள்ளால் அந்த பெயர் வரணுங்கிற மாதிரி என்ன ஆக்கிறாத, இவர் பெரிய ஆலிமு, பெரிய அறிஞர் அப்படின்னு சொல்கிற நிலைமையில் ஆக்கிறாத. ஒலா தஜஅல்னி ஜாஹிதா, ஜாஹிதுகள் என்று பெயர் பிரபல்யப்பட்டு நிற்குமே அவர்களிலும் என்னை நீ ஆக்கி விடாத. எல்லா பாக்கியமும் அவங்கக்கிட்ட இருக்குது, ஆனால் அவங்க அல்லாஹ்விடத்தில் ஒரு கோரிக்கை முன் வைத்தார்களாம், இந்த மாதிரி என்ன ஆக்கிறாத. ஒலா தஜஅல்னி ஆபிதா, வணக்கவாளிகள்னு அடையாளப்படுத்தப்படுவார்களே இந்த உலகத்தில், ஆலிம்களாக அடையாளப்படுத்தப்படுபவர்கள், ஜாஹிது என்கின்ற துறவிகளாக அடையாளப்படுத்தப்படுபவர்கள், அதே மாதிரி வணக்கம் செய்வதில் இவர்களுக்கு நிகர் யாரும் இல்லை என்று சொல்கிற அளவுக்கு வணங்கியவர்கள் தான். ஆனால் அது அடையாளப்படுத்தப்படுமா இல்லையா? அதில் என்னை நீ ஆக்கி விடாதே, அதிலெல்லாம் என்னை கொண்டு வந்துடாதே. நீ நாடினால் என்னை உஜஅல்னி ஷவியம் மின் அஷியாயிக்க, நீ நாடக்கூடிய நாட்டத்தில் ஒருவனாக என்னை ஆக்கிவிடுன்னு கேட்டார். நீ நாடக்கூடிய நாட்டத்தை செயல்படுத்தக்கூடிய நபர்கள்னு நீ அடையாளப்படுத்தி வைத்திருப்பாயே, அவர்களில் என்னை ஆக்கிவிடுன்னு சொன்னாங்க. அதனால தான் ஒரு கட்டத்தில் இப்படியே சொன்னாங்க, அன ஹரஜுத்து மிம்பாசீதியத்தி அப்படின்னாங்க, அபூ யஸீது என்கின்ற எண்ணிலிருந்தே நான் வெளிவந்து விட்டேன் அப்படின்னாங்க. நான் அதற்குள்ளாலே இல்லை, அதிலிருந்து நான் வெளிவந்து விட்டேன் அப்படின்னா. இவட்ட வந்து ஒரு தடவை ஒரு ஆள் தட்டுறாக தூரத்துலேருந்து. இப்போ நாம் ஒரு ஷேகுமார்கள் வந்திருக்கிறான்னு உடனே போய் சந்திப்போமா இல்லையா? இல்லை ஷேகுமாக இருக்கிற ஏரியாவில் போய் அவங்கள பார்க்கணுன்னு போவோமா இல்லையா? போய் தட்டுறாக, தட்டி யாருன்னு வெளியே வந்தாக, அபூ யஸீத் பிஸ்தாமி வெளியே வந்தாங்க. வெளியே வந்தபோது கேட்டாங்க, என்ன அப்படின்னாங்க. இல்லை நான் இவ்வளோ பார்க்க வந்தேன். யாரை அப்படின்னாங்க. யாரை பார்க்கணும் அப்படின்னாங்க. நான் அபூ யஸீத் பிஸ்தாமியை பார்க்கணுன்னாங்க. அவள் சொன்னாலாம், அவ்வளோதான் நானே தேடிக்கிட்டு இருக்கிறேன், அவ்வளோதான் நானே தேடிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவர் கையிலே மாட்டக்கூடாது. அப்போ நான் என்ற ஒன்றே இருக்கக்கூடாதுங்கிறதுல மிகுந்த கவனத்தோடு அமைத்து கொண்டார்கள். இப்போ இந்த நேசர்கள் இவங்க வாழுகிற பொழுதே தன்னை அல்லாஹ்விடத்தில் ஃபனாவாக்கியவர்கள் எப்படி வஃபாத்தில் வந்து அதிலிருந்து வெளிவர முடியும்? வாழும் பொழுதே ஃபனாவானவங்க எப்படி அது வஃபாத்துக்கு பின்னால் வெளிவரும்? இன்னும் சொல்லப்போனால் அந்த ஃபனா இன்னும் கொஞ்சம் அதிகரிக்க தான் செய்யுமே தவிர அது அங்கேருந்து வெளிவர. ஏன்னா இந்த துன்யா தான் அந்த ஃபனாவிலிருந்து அவனை வெளியே கொண்டு வரும். இந்த உலக மோகங்கள் தான் கொண்டு வரும். உலக மோகங்கள் எல்லாம் அற்று போனதற்கு பின்னால் அங்கே வந்து வெளிவர போகிறாங்க. அதனால்தான் மேன்மக்கள் கபருக்கு போனதற்கு பின்னால் வழிமாறுகளினுடைய தரங்கள் அதிகரிக்குமே தவிர குறையாது அப்படிங்கிறான். அப்போ அவர்கிட்ட கேட்குறாங்க, அல்லாட்ட நெருங்கணும், அதற்கு ஏதாச்சும் வழி இருக்கா? அந்த வழியை நீங்கள் சொல்லுங்கள். ஏன்னா அதை அடைந்தவர்கள், அந்த பாதையை தெரிந்தவர்கள், அதன் வழித்தடத்தை புரிந்தவர்கள் என்பதால் அவர்களிடத்தில் கேட்குறாங்க. பொதுவாக வழிமாறிட போனால் நாம் வந்து இந்த மாதிரி தான் அணுகணும். சும்மா நார்மலாக அந்த உலக காரியத்துக்காக வேண்டி மட்டும் அவங்கள பயன்படுத்திக்க கூடாது. எனக்கு ஏதாச்சும் பரக்கத்து செய்யுங்க, வியாபாரத்துக்கு துவா செய்யுங்க, இந்த மாதிரி இந்த விஷயங்களோடு நின்று விடக்கூடாது. எல்லாம் கிடைக்கும், அல்லாஹ் கிடைத்தால் எல்லாம் கிடைப்பான் இல்லையா? அது மாதிரி எனக்கு நான் அல்லாஹ்வை நெருங்க வேண்டும், அந்த பாதையில் வாட்டையில் சென்று வெற்றி கண்ட நபர்களாகிய உங்களிடத்தில் வந்து கேட்குற சொல்ல முடியுமான்னாங்க. அந்த சீதேவி சொன்ன வார்த்தையை பாருங்கள், அஹ்பிப் அவுலியா அல்லாஹ், அல்லாஹ்வின் நேசர்களை நீ நேசம் கொள் அப்படின்னா. அஹ்பிப் அவுலியா அல்லாஹ், எந்த அளவுக்கு நீ அவர்களை நேசிக்க வேண்டும் தெரியுமா? அபூ யஸீத் பிஸ்தாமி கத்தஸல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க, நீ எந்த அளவுக்கு நேசிக்க வேண்டும் தெரியுமா? லியுஹிப்பூக, அவர்கள் உன்னை நேசிக்கிற வரை நீ நேசிக்க வேண்டும். அவங்க நாக்கில் உன் பேர் வந்துடணும். ஏதாச்சும் ஒன்றுனா எங்கே அவர் எங்கே அப்படின்னு அவங்க கூப்பிடுற மாதிரி ஆயிடணும். நீ செய்கிற அந்த செயல் எந்த அளவுக்கு ஆயிடணும்னா அவங்க ஒன்றை தேட ஆரம்பிச்சிடணும். அந்த கண்கள், அந்த இவங்க கூட பாடுவாகல்ல, கடைக்கண்ணில் பார்வையில் நான், கண்மனையின் சுட்டு விரலுக்கு அசைபவன் நான் சொல்லிட்டு, ஏன்னா ஆன்மீக பாடகர் ரொம்ப அழகாக என்ன செய்வாங்க,
கண்மணியின் கடைக்கண்ணில் பார்வையில் நான், அந்த கடைக்கண் பார்வையில் நான், அவர்களின் சுட்டுவரலுக்கு அசைபவன் நான் அப்படி ரசூலுல்லாஹ் அப்படி காட்டினாங்கன்னா அந்த இடத்துல நான், ஏன்னா உம்மி நபி முத்து நபி முழு அடிமை நான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ரசூலுல்லாஹ்வுடைய அந்த இதில் தன்னை அர்ப்பணித்த மேன்மக்கள் எப்படியெல்லாம் ஆசை கொள்வார்கள்ங்கிறத அந்த வரிப்படுத்தி காட்டுகிறது. சரி சரி. அப்போ இந்த இடத்துல அல்லாஹுவினுடைய நேசர்கள் உன்னை நேசிக்கிற அளவுக்கு, அதுதான் உண்மையான நேசம். அவங்க கல்புல நேசம் புகுந்துடணும். ஃப இன்னல்லா, ஏன் அப்படி சொல்கிறேன்னா அபு யஸீதுல் பிஸ்தாமி கத்தஸல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க, ஃப இன்னல்லாஹ தஆலா, நிச்சயம் அல்லாஹ் தஆலா யன்துரு இலா குலூபி அவுலியாஇஹி, அவன் பார்வை அந்த கல்பில் பட்டுக்கிட்டே இருக்கும். அல்லாஹ்வுடைய பார்வை யாருடைய கல்பில் பட்டுக்கிட்டே இருக்கும்? இப்போ ரெண்டு பக்கம் இருக்குது. ஒரு பக்கம் வந்து எல்லாமே நாம் ஒரு கண்ணியமான அழகான ஏற்றுக்கொள்ளத்தக்க நல்ல செயல்கள் நல்ல நடவடிக்கைகள் நடந்துகிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் வந்து அசிங்கம் மோசம் கேவலமானது நடந்துக்கிட்டு இருக்கு. நல்லவங்களோட பார்வை எங்கே இருக்கும்? நல்ல இதன் பக்கம் தானே இருக்கும். இந்த பக்கம் பார்க்கும்போது அவங்களுக்கு முகச்சுளிப்பு ஏற்படும் இல்லையா? அல்லாஹ் எல்லா உள்ளத்தையும் பார்க்குறான், அல்லாஹ் எல்லா உள்ளத்தையும் பார்க்குறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இன்னல்லாஹ லா யந்துரு இலா சுவரிக்கும் வலாக்கின் யந்துரு இலா குலூபிக்கும். அல்லாஹ் தஆலா உங்கள் தோற்றத்தை பார்க்கலாமா, உங்கள் உள்ளத்தை தான் பார்க்குறான். அப்படின்னா எல்லா உள்ளமும் அல்லாஹ்வுடைய பார்வையில் அகப்பட்டது தான். அப்போ இங்கே அல்லாஹ் பார்க்குறான்னு அபு யஸீதுல் பிஸ்தாமி கத்தஸல்லாஹு அலைஹி அந்த ஒளிமார்கள்ட விஷயத்தில் சொன்னதுக்கு காரணம் என்னன்னா, அங்கே தான் ரிலாவோட பார்ப்பான், அவன் பொருத்தத்தோடு பார்ப்பான், அங்கே கோபத்தோடு பார்ப்பான். எங்கே தவறு நடக்கிற உள்ளங்களை பார்க்கும் பொழுது அவனுக்கு கோபம் தென்படும். ஏன்? அவன் மாற்றம் செய்கிறான். நாதாக்கள் அப்படி அல்ல, அவனுடைய அன்பில் திளைத்தவர்கள் ரிலாவோடு அல்லாஹ் பார்ப்பான். அப்போ அவனுடைய பரிபூரணமான அந்த பொருத்தத்தோடு அந்த பார்வை அங்கு தான் படும். ஃபல அல்லஹு, அபு யஸீத் சொல்கிறாங்க, ஃபல அல்லஹு, இப்படி ஆகக்கூடும். எப்படி? ஐ யந்துர இலா இஸ்மிக்க ஃபி கல்பி வலிஹி, அந்த நாதாவுடைய உள்ளத்தை பார்க்கும்போது அதில் உன் பெயர் இலங்கும். அதை அல்லாஹ் பார்ப்பான். ஃபயகுஃபிருலக, இப்போ அல்லாஹ் ஒன்று மன்னிக்காம விடுவானா? உன்னை மன்னிச்சிடுவான். அதனால் அல்லாஹ்வின் குர்பு கிடைக்கணும்னு சொன்னால் இறை நேசர்களான பெருமக்களின் நேசத்தை உள்வாங்கி கொள்ளுன்னு சொல்கிறது யார்? அந்த பாதையில் பயணித்து வெற்றி கண்ட பெருமகனார் சொல்கிறாங்க. சாதாரண ஆள் சொன்னால் பரவாயில்லை, அந்த பாதையில் கரை கண்ட நபர் சொல்லுகிறார்கள். அப்படிப்பட்ட மேன்மகனார் ஸ்ரீதேவி அவங்க சொல்லி காட்டுறாங்க. சரியா? அதனால் நாம் வந்து இறை நேசர்களின் தர்பார்கள் வாழுகிற பொழுது அவர் இமாம் அபு ஹாமிது கஸாலி ரஹிமஹுல்லா சொல்லுவாங்க, நீங்கள் எங்கே போனாலும் சரி இதை கவனத்தில் வச்சுக்கோங்க, அல்லாஹ்வுடைய நெருக்கம் பெற்ற நன்மக்கள் யாரையாவது சந்திச்சிருங்க. ஒரு இடத்துக்கு போய் அந்த இடம் இபாதத்தாக மாற வேண்டும் என்றால் பெருமக்கள் சொல்லுகிற அழகான வழி இது. நீங்கள் எதுக்காக வேண்டியும் போகலாம். இங்கேருந்து நான் அங்கே போகிறேன், எதுக்கு ஒரு வேலையாக போகிறேன், அப்படி போகிறீங்களா? சரி, அங்கே போகக்குள்ள அங்கே அல்லாஹ்வின் நெருக்கம் பெற்ற நன்மக்கள் யாராவது இருக்கிறாங்களா பாருங்கள். இப்போ இந்த பக்கம் வாரியா எனக்குள்ளே சரி ஹயாத்தோடு சுற்றிட்டு இருக்கிற நபர்கள் யாராவது சீதையில் இருப்பா. சரி, அப்படி போகிறோமே, ஹபீபுல் ஆசத்தை பார்த்துட்டு போயிடுவோமே அப்படின்னு அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லிட்டு போகிறாங்க. என்னான்னு அவள் அலைக்கும் முஸ்லாம் சொல்லுவாங்க, அந்த துவா கிடச்சிருது. இஸ்மாயில் பிலாலி அப்படி இங்கே இருப்பா, மதர்சார் இருப்பாள், சரி கேட்டு போவோம், வாரா சந்திச்சுட்டு போகிறாங்க. சரி, யாருமே இங்கனக்குள்ள அப்படி நேராக போகிறாங்க, மண்ணடி யார் இருக்கிறா, யாரா சீதை இருக்கிறா பார்க்குறோம் இல்லையா? அப்படி இல்லைன்னா அங்கனக்குள்ளே ஒரு ஜியாரத் இருக்கும்ல, அங்கே போயிருங்க, போய் அங்கே ஒரு அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லிவிடுங்க. உங்களின் இந்த பயணம் இபாதத்தின் பயணமாக பதியப்பட்டுரும். ஏம்மா, நாம் ஜியாரத்துக்கு போகும் பொழுது அது இறை பயணம் தான், அதில் சந்தேகமே இல்லை. ஏன்? அவங்க இறை நேசருங்கிறதுனால தானே போகிறோம். அப்புறம் எப்படி அது இறை பயணம் இல்லாமல் ஆகும்? ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, ஜூருஹான்னு சொல்கிறாங்க, அது எப்படி இறை பயணம் இல்லாமல் போகும்? அவங்கள சந்தித்தல் அப்படிங்கிறது பாக்கியமானது.
அபு ஹாமித் கஸாலி ரஹிமஹுல்லா சொல்லுவாங்க, அப்படி சந்திக்கிற பொழுது உங்களுக்கு 2 பிரயோஜனங்கள் கிடைக்கும். ஒன்று என்ன, அவர்களை சந்தித்த பயன் கிடைக்கும். மற்றொன்று, அவர்கள் ஹயாத்தாக இருக்கிற பொழுது அவர்களிடமிருந்து நீங்கள் பெறுகிற உபதேசம் அப்படிங்கிற பயன் கிடைக்கும். அவர்கள் கபூரில் இருப்பாங்கன்னு சொன்னால் அவர்களை நீங்கள் சந்தித்த பயன் கிடைக்கும். உங்களுக்கு அந்த உபதேசம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமையாது. ஏன், அந்தளவுக்கு நம்மக்கிட்ட தகுதி இல்லை. அவங்க பேசுகிறதுக்கு தயாராக இருந்தால் நம்மக்கிட்ட தகுதி வேணும்ல, அதை தாங்குகிற தகுதி வேணுமா இல்லையா? திடீர்னு தனியாக போய் நைட்டில் அஸ்ஸலாமு அலைக்கும்னு ஒரு கபூரில் சொல்ல அலைக்கும் அஸ்ஸலாம்னு வந்தால் நாம் எங்கே நடமாட போகிறோம்? முடிஞ்சு போச்சு இல்லை? தகுதி வேணுமா இல்லையா? அதனால் நீங்கள் ஒரு ஜியாரத்தை நாடி செல்லுங்கள். அப்படி ஜியாரத்துக்கு போகக்கூடாதுங்கிறதுக்கு அவன் ஹதீஸை சொல்லும் பொழுது அவன்லேயே அவன் சிந்தனை உடையவனை ஏற்றுக்க மாட்டான். அதை 3 பள்ளிகளுக்கு போகிறத கொண்டு போய் ஜியாரத்துக்கு கொண்டு வச்சான் பாருங்கள். அப்போ பள்ளிவாசலையும் ஜியாரத்தையும் நீ தான் ஒன்றுபடுத்துகிறாயே தவிர நாங்கள் ஒன்றுபடுத்தலை. நாங்கள் பள்ளியை பள்ளின்னு சொல்கிறோம், ஜியாரத்துன்னு சொல்கிறோம். நீ தான் 2ஐயும் ஒன்றா வச்சுருக்கிறவன் கல்பில். பள்ளியும் ஜியாரத்தும் ஒன்று தான் அப்படின்னு சொல்லி நீ வச்சுருக்கிற. லா தஷுத்துர் ரிஹால இல்லா சலாசதி மசாஜிதுன்னு தெளிவாக வருது. 3 பள்ளிக்கே தவிர அப்படின்னு வருது. அது எப்படி ஜியாரத்துக்கு அமையும்? அப்போ நாதாக்களின் ஜியாரத்துக்காக ஒருவர் இங்கிருந்து எங்கு வேண்டுமானாலும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நல்ரு ரஜுலு இலா அஹீஹி, ஒரு ஆள் தன் சகோதரர் முஸ்லீமை அவர் சந்திக்க போகிறாரு, ஷவுகன் இலைஹி, உண்மையான முஹப்பத்தோட, ஹைருல் லஹு மினல் இஅ்திகாஃபி சனத்தின் ஃபீ மஸ்ஜிதி ஹாதா. இந்த பள்ளியில் அவர் ஒரு ஆண்டு இஅ்திகாஃப் இருப்பதை விட சிறந்ததுன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அந்த அடிப்படையில் நாம் நாதாக்களை சந்தித்தல் அப்படிங்கிறது ஒரு அழகான ஒரு தன்மையும் கூட. அங்கே போய் நம்ம என்ன செய்கிறோம்? அஸ்ஸலாமு அலைக்கும்னு சலாம் சொல்கிறோம். அவங்க அதற்கு பதில் தருவாங்க, எந்த சந்தேகமும் இல்லை, பதில் சொல்லுவாங்க. நன்மக்கள் பதில் சொல்ல தானே போகிறாங்க. வா அலைக்கும் சலாம் சொல்ல போகிறாங்க, வா அலைக்க சலாம் சொல்ல போகிறாங்க. அந்த பதில் கிடைக்கிறது. அதற்கு பின்பு அந்த இடங்களில் நின்று நாம் செய்கிற பிரார்த்தனைகள் அங்கீகாரம் பெறுகிறது. ஷேഖனா ஜுனைதுல் பக்தாதி ரதியல்லாஹு அன்ஹு, இந்த சீதேவி இருக்கிறால, இவங்க செய்தனா சரியு சிக்குத்தி ரஹிமஹுல்லாவுடைய ஜியாரத்துக்கு போவாங்க. ஜுனைதுல் பக்தாதி ரதியல்லான் அவனோட மாமாவும் கூட, முதல் ஆசானும் கூட, என்னுடைய ஷேഖ് அவங்க தான் அப்படின்னாங்க. அவங்களோட ஜியாரத்துக்கு போவாங்க. அங்கே போய் ஜியாரத்து செஞ்சு அங்கே என்ன செய்வாங்க? தன்னுடைய நாட்டங்களை ஒப்படைப்பாங்க. கௌசுல் ஆலம் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ், அந்த சீதேவி எவ்வளோ பெரிய குத்துபுல் அக்தாப் சீதேவி, அந்த சீதேவி சொல்கிறாங்க, நான் மாரூஃபுல் கர்ஹி ரலியல்லாஹு அன்ஹு, இன்றைக்கி போனாலும் நீங்கள் அங்கே பார்க்கலாம், இது கௌசுல் ஆலம் அமர்ந்த இடம்னு ஒரு இடம் அங்கே அடையாளப்படுத்தப்பட்டிருக்கும். அந்த இடத்துல போய் உட்கார்ந்து அங்கே இருந்து அவர்கள் சில அமல்களை இபாதாத்துகளை செய்வாங்களாம். அந்த ஜியாரத்துக்கு முன்னால் உட்கார்ந்துக்கிட்டு. அது மாத்திரம் இல்லை, கௌசுல் ஆலம் ரலியல்லாஹு சொல்கிறாங்க, இந்த இடத்தில் நான் கேட்ட எந்த துவாவும் ரத்து செய்யப்படலைங்கிறார். அந்த இடத்துல போய் கேட்ட எந்த துவாவும் ரத்து செய்யப்படலை. மரியம் அம்மையாருடைய இடத்துல போய் அவங்களுக்கு இடத்துல போய் நேரம் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய நாட்டத்தை அப்படியே வாங்கிக்கிட்டாங்களா இல்லையா? ஹுனாலிக தஆ ஜக்கரியா ரப்பான்னு சொல்லி அந்த ஆயத்தின் அமல்கள் தான். எந்த இடத்தில் இறை நெருக்கம் நேசம் அமைகிறதோ அந்த இடத்தை சாதகப்படுத்தி கொள்வது, அதை பயன்படுத்தி கொள்வது. அப்போ அந்த இடத்தில் நான் கேட்ட நாட்டங்கள் எதுவும் சோடை போகவில்லை, எல்லாமே கிடைச்சதுங்கிறாங்க. துன்னூருல் மிஸ்ரி ரலியல்லாஹு சொல்லுவாங்க, காபாவுடைய முற்ற வழியில் இரவு நடுநிசையில் ஒரு பெண்மணியை சந்தித்தேன். அவங்க கேட்ட துவா எனக்கு அதிசயமாக இருந்தது. நீ என் மேலே முகப்பத்து வச்சுருக்கிறிய, நீ என் மேலே நேசம் வச்சுருக்கிறிய, நீ என் மேலே அன்பு வச்சுருக்கிறிய, அதை வச்சு உங்ககிட்ட கேட்குற, என் நாட்டத்தை நிறைவேற்றி கொடுன்னு பொம்மலு கேட்டால், அறிஞராக இருந்த துன்னூன் ரலியல்லாஹு அன்ஹு, என்னம்மா துவா செய்கிற முறை கூட தெரியாமல் கேட்டுக்கிட்டு இருக்கிற, நான் உன் மேலே முகப்பத்து வச்சுருக்கிறேன்னு, நான் உன்னை நேசிக்கிறேன்னு, நான் உன் மீது அன்பு கொள்கிறேன்னு இப்படி தானே கேட்கணும். அதை போட்டு நீ என்ன நேசிக்கிறிய, நீ என் மேலே அன்பு வச்சுருக்கிறியன்னு. அந்த பெண்மணியை நான் முன்ன பின்ன பார்த்ததும் இல்லை. ஒரு திரும்பிக்கிட்டு என்னை ஒரு பார்வை பார்த்துக்கிட்டு யா தன்னூன்னு என்னை அழைச்சாங்க. அப்போமே நான் கொஞ்சம் நடுங்கிட்டேன். என்ன துன்னூன், என்ன தெரியுமான்னாங்க. தெரியுமே அப்படின்னாங்க. சொல்லிட்டு கேட்டாங்க, நீங்கள் பெரிய அறிஞர் தானே,
இறைவனுடைய வார்த்தைகளை தெரிந்தவர்கள் தானே. அல்லாஹுடைய கலாமில் இப்படி ஒரு ஆயத்து இருப்பது உங்களுக்கு தெரியாதா? சௌஃப யஅத்தில்லாஹு பி கௌமின் யுஹிப்புஹும் வ யுஹிப்பூனான்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறானே. அல்லாஹ் ஒரு கூட்டத்தை கொண்டு வருவான். எப்படிப்பட்ட கூட்டம்னு சொன்னால் யுஹிப்புஹும், அவன் அவர்களை நேசிப்பான், ஓ யுஹிப்பூனா, அடுத்து அவர்கள் அவனை நேசிப்பார்கள்னு வருது. முதல்ல எவன் நேசம் யாரின் மீது முந்தியது? அவன் நேசம் அல்லவா? நான் அவனை நேசிக்கிறேன் என்றால் அந்த நேசத்திற்கான வலையை போட்டதே அவன் தானே. அப்போ என் மேலே அவன் நேசம் பட்டதா அல்லது அவன் மீது என் நேசம் முதலில் பட்டதா? என்ன துன்னோன் அப்படின்னு கேட்டதோடு நான் அப்படி நடுங்கி போனேன். என் கவனம் திசை திருப்பப்பட்டது. மீண்டும் திரும்பி பார்த்தேன், அந்த பெண்மணியை காணோம். சொல்லிட்டு துன்னூன் மிஸ்ருதி எல்லாரும் சொல்கிறாங்க, அவர்களை சந்தித்து 30 சொத்து ஆண்டுகளுக்கு பின்னால் அந்த செய்தியை சொல்கிறாங்க. 30 சொத்து ஆண்டுகள் ஆனது. இதுவரைக்கும் எனக்கு ஏதாவது தீராத தேவைகள் இருந்தால் அந்த நடுநிசையில் சந்தித்த நீ அந்த பெண்மணி மீது நேசம் கொண்டாயே, நீ அந்த பெண்மணி மீது அன்பு கொண்டாயே, நீ அந்த பெண்மணி மீது காதல் கொண்டாயே, அவர்கள் பொருட்டால்னு கேட்ட எந்த துவாவும் என்கிட்ட நிறைவேறாமல் போனதே இல்லைங்கிறார். சாதிக்க தெரிஞ்ச பெருமக்கள் அவர்கள் சாதித்து கொண்டு தான் இருக்கிறார்கள். சோதனைக்காக உள்ளவன் தான் ஆங்காங்கே சிதறல்களாக இதை நழுவிட்டு கொண்டிருக்கிறான். சாதிக்க தெரிந்த பெருமக்கள் அவர்கள். கௌசுல் ஆலத்திட்ட போய் கேட்குறதுல எப்போ கௌசுல் ஆலம் யாருப்பா? கௌசுல் ஆலம் மசாருக்கு போய் ஒருத்தர் கேட்குறாங்க, யார் அவங்க? அல்லாஹ்வின் நெருக்கம் பெற்ற நன்மகனார். அவங்களே சொல்கிறாங்க, அவங்க ஒரு கட்டத்தில் இந்த வார்த்தையை சொல்கிறாங்க, நீங்கள் என்னிடத்தில் வந்தால் ஃபைதா தகல்த அலைய ஃபதுகுல் உரியானா, என்னிடத்தில் நீ வருவதாக இருந்தால் நீ ஒன்றுமற்றவனாக என்னிடத்தில் வா. ஃபைதா நலர்த்த நீ, என்னை நீ உள்ளே வந்து என்னை நீ சரியாக வந்து பார்த்தால் இதன் தஜிதுனி உரியானா, என்கிட்டையும் ஒன்றும் இல்லைப்பா, நான் அங்கே கொழுவனா அழுங்கிறாக. நீ வரும் பொழுதும் அப்படி வாங்குறாங்க. நீ எல்லாத்தையும் வச்சு போட்டு வந்தால் இங்கேருந்து ஒன்றையும் பெற முடியாது. ஏன்? எல்லாம் அடைச்சிட்டு வந்திருக்கிற. அடைச்சிட்டு வந்தால் எங்கே பெற முடியும்? அதை சுத்தப்படுத்தி கொண்டு வா. என்னிடத்தில் உன்னை நீ தொடர்பு ஆக்கி வை. நான் யாரிடத்தில் தொடர்பாகி இருக்கிறேன்னா என்கிட்டையும் ஒன்றும் இல்லைப்பா, அங்கேருந்து தாப்பா வருதுங்கிறாக. அப்புறம் எப்படி அது ஷிர்காக மாறும்? அங்கேலப்பா தொடர்பு இருக்குங்கிறாங்க. இல்லை நேரடியாக ப்ளக்கில் அடித்தா தான்ப்பா பவரை பெற முடியும். அங்கேருந்து அடித்து சப் ப்ளக் வச்சுருக்கல, இதில் அடித்தா பவர் வராதுன்னு ஒருத்தன் சொன்னான்னா எப்படி முட்டாளுன்னு சொல்லுவோமோ, அதே மாதிரி முட்டாள்கள் தான் வழிமார்களின் மூலமாக பெற முடியாதுன்னு சொல்கிற ஆட்கள். அது கொள்கை இருக்கான்னு மட்டும் பாரு. உண்மையிலேயே முட்டாள் யார் தெரியுமா? அங்கே ப்ளக்கே சொருவல்ல, அது கீழே கிடக்குது, அது இல்லாமல் சும்மா பாக்ஸை வச்சுருக்கிறான். இதை சொருவி 5 மணி நேரம் இல்லை, நீ 5000 நாள் போட்டாலும் அங்கே ஒன்றும் வேலை செய்யாது. ஏன்? அது சொருவ வேண்டிய இடத்துல சொருவல் இல்லை. அது கரெக்டாக சொருகி இருக்கான்னு பாரு. இருந்ததுன்னா நீ இதையும் பயன்படுத்திக்கலாம்ப்பா. நான் இல்லை அங்கே போய் தான் சொருவேன்னு போவாத, அதுலேருந்து நீ இங்கேயும் பயன்படுத்தி கொள்ளலாம். காரணம் அதான் அவ சொல்கிறாங்க, இதா தகல் தனி, என்னிடத்தில் நீ நுழைவதாக இருந்தால் ஃபதுகுல் உரியானா, எப்பா நீ எங்கிட்டேருந்து பெறக்கூடிய தகுதியில் வா. இன்றாய் தனி, நீ என்ன அங்கே பார்த்தேன்னு சொன்னால் நீ அங்கே போய் பாரு, அது என்ன நிலைமையில் இருக்குன்னு. இதன் தஜிதுனி உரியானா, என்னையும் ஒன்றும் இல்லாதவனாக தான் பெற்றுக்கொள்வா. நான் கொடுத்துக்கிற கனெக்ஷன் அங்கே ரப்புக்கிட்ட உள்ளதுங்கிறாங்க கௌசுல் ஆலம் ரலியல்லாஹு. அந்த ஸ்ரீதேவி அதை தான் முன்மாதிரியாக நின்று காட்டுறாங்க. சரியா? நிறைய விஷயங்கள் இருக்குது. அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நம்மளை எல்லாத்தையும் சீரான பாதையில் தரிபடித்து வைக்கணும். ரொம்ப மேன்மக்கள் நாதாக்களுடைய ஜியாரத்துகள் நாம் பயன்படுத்த வேண்டிய தகுதியுடையது. விலாயத்தை கிடைக்க அந்த இடத்துங்களை பயன்படுத்தி கொள்ளணும். விலாயத்தின் தன்மைகள் உள்ள அதுகளை நாம் என்ன செய்யணும்? சரி, முந்தா நாள் கூட நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது அவள் அப்துல் ரஹீம் மௌலிசா ஏறாவூரில் இருந்த அந்த ஸ்ரீதேவி அவளும் வந்திருந்தா. எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது அவங்க கூட நேராக தனக்கு ஏற்பட்ட சில இதுகளை சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. நாங்களும் சில இதுகளை சொல்லிக்கிட்டு இருந்தோம். அது மாதிரி நம்ம பாதுஷா நாயி அவளோட பேரப்புள்ளையில் உள்ள ஆள் தான் இப்போ ஹயாத்தாக தான் இருக்கிறாங்க அந்த ஸ்ரீதேவி. அவளோட பேரப்புள்ள பேத்தியில் ஒரு ஆள், அந்த வழிமாரில் உள்ள ஆள், சாபுமார்களில் வழிமாரில் உள்ள ஆள். அவளுக்கு ரொம்ப பெரிய சிக்கல், அந்த மாதிரி ஒரு கட்டி வயிற்றில் வந்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி உள்ள சூழல். அது எவ்வளவோ காட்டியாச்சு, எத்தனையோ டாக்டர் யார்கிட்ட காட்டணுமோ காட்டி எல்லாம் பார்த்தாச்சு, ஒன்றும் சரி வரல. அதுக்கப்புறம் தான்
நம்ம யூசுப் சாஹிப் யார் சின்ன எஜமா இருக்கிறாள் இல்லையா, அவ மனைவி யார் சுல்தான் பீவி அம்மா இருக்கிறாள், அந்த அவ பெரிய மருத்துவச்சு, அவ பெரிய சீதை மருத்துவச்சு. என்னட்டு இப்படி நடக்குத, எங்கே போய் காட்டினாலும் யார்கிட்ட நான் போய் அந்நியர்கள்ட்டெல்லாம் காட்ட முடியுமா, இதை எனக்கு ஒரு தீர்வு கிடையாதா அப்படின்னு சொல்லி நேராக போய் தர்பாரில் முறையிட்டுட்டு வந்துட்டா நைட்டு படுத்திருக்கும் பொழுது ஒரு லேடி டாக்டருடைய கெட்டப் அந்த மாதிரி இது அப்படி நேராக வந்து கூடவே ஒரு ஆளும் வராக. எல்லாம் நேராக உள்ளே வந்தால் எங்கனுக்குள்ள பிரச்சனை அப்படின்னு கேட்குறாங்க. இந்த இடம் அந்த இடத்த பார்த்தா அந்த இடத்த கீறி விட்டு அந்த இடத்த வந்து அந்த இதெல்லாம் சுத்தப்படுத்தி விட்டு எல்லாம் இது மாதிரி தொடச்சி அடித்து விட்டு எல்லாம் முடிச்சுட்டு கடைசியாக அங்கேருந்து விடை பெறும் பொழுது நீங்கள் யாருன்னு கேட்குறாங்க. அதான் சுல்தான் பீவி அப்படின்னு சொல்லிவிட்டு அவள் சொல்லிவிட்டு கிளம்பிட்டாங்க. அப்புறம் திடீர்னு அவங்களுக்கு முழிச்சா எல்லாம் ரத்தம், கீழே எல்லாம் ரத்தமாக இருக்குது. அப்படியே அதிர்ச்சி அடைந்து சத்தம் போட்டதில் அவள் மாப்பிள்ளை அவள் ஓடி வந்திருக்கிறாங்க. ஓடி வந்து பார்த்தா எல்லாம் ரத்தமாக கிடக்குதுன்னு பார்த்து இப்போ என்னான்னு சொல்லி பார்க்கும்போது அது கனவு நினைவுக்கு வருது. இந்த மாதிரி கனவு கண்டமேன்னு சொல்லி அந்த கனவை நினச்சி பார்க்குறா. ஆமாம் இப்படி இருந்ததுன்னு சொல்லி கடைசி எல்லாத்தையும் சுத்தப்படுத்தினாக பண்ணாங்க. அவள் என்கிட்ட சொல்லும் பொழுது அது நடந்து கிட்டத்தட்ட 5-6 வருஷங்கள் ஆகிட்டுனாங்க. அடிக்கடி வந்து கொண்டு இருந்த அந்த கட்டி அதற்கு பின்னால் 5-6 வருஷம் ஆச்சு, இது வரைக்கும் தென்படவே இல்லை, வரவே இல்லைன்னா விளங்குதா. இப்போவும் ஹயாத்தாக இருக்கிறாங்க, நேராக கூட போய் கேட்டுக்கிறோம். ஏன்னா அப்போ ஏதோ கபுசா விடுற இடங்களாக நான் அது நீ அப்போ யார் அதான் சொன்னாங்க முஹத்திஸ் தஹ்லவி ரஹிமஹுல்லா சொன்னாங்க இல்லையா, இப்போ நீ எப்படி அணுகிறாயோ அங்கேருந்து அப்படி பெற்றுக்கொள்ள முடியும். நீ அவங்கள கபுசா மாதிரி ஆகுனா அவங்ககிட்ட கபுசா தான் கிடைக்கும், வேறு ஒன்றும் கிடைக்காது. நீ அவங்கள தக்குவாவோடு அணுகுனா அங்கேருந்து தக்குவாவை பெற்றுக்கொள்ள முடியும். விலாயத்துக்காக அணுகினால் விலாயத்தை பெற்றுக்கொள்ள முடியும். எதற்காக காஃபிர்களும் வராங்க, அவங்க நாட்டத்துக்கு வராங்க, பெற்றுக்கொண்டு செல்கிறார்கள். ஈமான் யக்கீன் நல்லா இருக்கணும். நாம் அவங்க யாரோடு தொடர்பாக இருக்கிறாங்கன்னு பார்க்குறோம். ஷிருக்கு செய்வதை தடை செய்யலாம், ஆனால் எல்லாத்தையுமே ஷிருக்காக சொல்வது என்பது எவ்வளோ பெரிய அபாண்டமான ஒன்று. ஷிருக்கு நடந்தால் தடை செய்யலாம், காண்பதையெல்லாம் ஷிருக்குத்தான் என்றதோடு முடித்தால் அது எப்படி சாத்தியமாகும்? ரசூலுல்லாவுடைய கபருக்கு வரலையா, அபு அய்யூபுல் அன்சாரி ரலியல்லாஹு வரலையா, மர்வான் வந்து கேட்டார், என்ன இப்படி முகத்தை போட்டு அங்கே இங்கேம்மா புரட்டிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னாங்க. ஒரு சொன்னாங்க, ஜித்து ரசூல் அல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒலம் ஆத்தில் ஹஜர. மர்வான், நான் அங்கேருந்து வந்தது இங்கே முகத்தை புரட்டுறேன்னு சொன்னது, நான் வந்தது ரசூலுல்லா கிட்ட. நீ உன் கண்ணில் தெரியுது கல் தான் தெரியுது, அந்த கல்லுக்கிட்ட நான் வரலைன்னா. உன் கண்ணுக்கு கல் தான் தெரியுது, என் கண்ணுக்கு ரசூலுல்லா தெரிகிறாங்க. நான் புரட்டி எடுத்தது கல்லில் அல்ல, என் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட மஹப்பத்தில் அல்லவா நான் புரட்டிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னது யார்? அபு அய்யூபுல் அன்சாரி ரலியல்லாஹு. அந்த மாதிரி ஒரு ஜியாரத்தில் போய் முத்தமிடுறாங்க அப்படின்னு சொன்னால் உனக்கு பார்க்க கல் தெரிகிறது, எங்களுக்கு அந்த மகானினுடைய மஹப்பத்து தெரிகிறது, அவ்வளவுதான். அப்புறம் எப்படிப்பா அது ஷிர்காகும்? நாங்கள் அதை கடவுளாக்கலையே, கடவுளின் தன்மையை கொடுக்கலையே. அவங்களுக்கு கொடுத்த தன்மையை கபூல் செய்ய முடியாமல் நீ தவிக்கிற, அவங்களுக்கு கொடுத்த தன்மையை நாங்கள் கபூல் செஞ்சுக்கிறோம், அவ்வளவுதான். அல்லாஹ் தஆலா நம்முடைய ஈமானை எல்லாம் சலாமத்தாக்கி வைப்பானாக, நிரப்பமாக்கி வைப்பானாக. நாதாக்களை சரியாக பிடிக்கக்கூடிய தகுதியுள்ள மனோநிலை அல்லாஹ் நமக்கு நசீபாக்குவானாக. இறை நேசர்களின் மூலமாக அல்லாஹ் தஆலா தருகிற மகா பெரிய பாக்கியங்களை எல்லாம் பெற்றுக்கொள்ளுகிற தகுதியையும் அதன் வாய்ப்பையும் அல்லாஹ் தஆலா நமக்கு சாதகப்படுத்தி தருவானாக. வாழுகிற காலத்திலேயே அல்லாஹ் தஆலா நமக்கு விலாயத்து என்கின்ற பாக்கியத்தை நசீபாக்குவானாக. இறை நெருக்கம் குறும்புகளை அல்லாஹ் இறை நேசர்களின் மூலமாக அல்லாஹ் நமக்கு அமைத்தருள்வானாக. இந்த உலகத்திலிருந்து விடைபெறுகிற பொழுது நாம் எல்லாம் அந்த மேன்மக்கள் எல்லாம் எப்படி அல்லாஹ்வினுடைய அன்பிலே தோய்ந்து இந்த உலகத்திலிருந்து மறைந்தார்களோ, அந்த நெருக்கம் பெற்ற நன்மக்களினுடைய முடிவுகளாகிய ஹுஸ்னுல் ஹாத்திமாவை அல்லாஹ் நமக்கும் நசீபாக்குவானாக. நாளை கபரிலும் சரி, நாளை மறுமையிலும் சரி, உயர்ந்த சொர்க்கத்திலும் சரி, நமது பகுதிகள் எல்லாம் அவர்கள் இருக்கும் பகுதிகளாகவே அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக. அவர்களோடு சேர்ந்து சொர்க்கத்திலும் சுகமோடு இருக்க அருள் செய்வானாக.
அல்லாஹ்வினுடைய லிகாவை அந்த மேன்மக்கள் எல்லாம் எப்படி ரசிப்பார்களோ அந்த கூட்டத்திலிருந்து அந்த சுருதி மாறாமல் நாமும் ரசிக்க அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வாய்ப்புக்கும் அமைதிக்கும் ஜஸாக்குமுல்லாஹு ஹைரா. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.